वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थपोदं तत्पादयुग्मसरसीर्घभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मपारं श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीया दयादरङ्गानुजरः कटाक्षः। श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं। जयन्ती सम्पवन्ताम वैजयन्ती विभूषणं जयत्याश्रितसन्त्रासद्वान्त्वविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणयां कमलामिमान्यां गोदाम् अनन्यशरणः शरणं प्रबध्ये। भक्ताभीष्टप्रदातारं जगन्मङ्गलविग्रहं श्रीकल्याणपुराधीशं श्रीनिवासमहं भजे। विष्णुपत्नी जगन्मातगा विष्णुवक्षस्थलस्थिते पद्मासने पद्महस्ते पद्मावति नमोऽस्तुते। वेङ्कटेशप्रिये पूज्ये क्षीराब्धितनये शुभे पद्मे रमे लोकमातगा पद्मावति नमोऽस्तुते। कल्याणी कमले कान्ते कल्याणपुरनायिके कारुण्यकल्पलतिके पद्मावति नमोऽस्तुते। सहस्रतल पद्महस्ते कोटिचन्द्रनिभानने पद्मपत्र विशालाक्षी पद्मावति नमोऽस्तुते। नक्रश्रवण नक्षत्रे कृतोद्वाहमहोत्सवे कृपया पागिन पद्मे त्वत्भक्तिभरिदान् इंदिरे हेमवर्णाभे त्वां वन्दे परमात्मिकां। भवसागरमग्नं मां रक्ष रक्ष मगेश्वरी। कल्याणपुरवासिन्यै नारायण्ये श्री नमः। श्रुतिस्रुतिप्रहीताये देव्य देवे च मङ्गलम्। नीलादुङ्गस्तनगिरितटे शुद्धमद्बोध्य कृष्णं पाराद्वंसं श्रुतिसदशिरःसिद्धमध्यापयन्ती चोच्चिष्टायां सृजिनिगलितं याबलाकृत्य भुङ्क्ते। गोदादस्यै नमिदमिदं भूय एवास्तु भूयः। அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லும் சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அசாத்திய சாதக சுவாமின் असाध्यं तव किं वद रामदूत कृपा सन्तो मत्कार्यं साधय प्रभो मत्कार्यं साधय प्रभो। வங்கக்கடல் கடைந்த மாதவன கேசவனே திங்கள் திருமுகத்துச் செழிழையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை அணிபுதுவை பைங்கமலர் தந்தரையில் பட்டர்பிரான் கோதி சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் 2 மால் வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று என்பருவரம்பாவாய் என்பது இன்றைய திருப்பாவையில் 30வது பாசுரம், அனுசந்தான பாசுரம். என நமக்காக பாடிய ஆண்டாள் பாடிய இந்த 30வது பாசுரம். இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் பின்னாடி பார்ப்போம். ஏன்னா நம்மளோட இன்னும் நம்மளோட திருப்பாவை மகோத்சவத்தில் இன்னும் அந்த சாத்துமறைக்கு வரல. இன்றைக்கு கிரமமாக திருப்பாவை முடிஞ்சு இன்றைக்கி சாத்துமறை பாசுரம். அந்த பாசுரம் நம்ம பின்னாடி இருக்கோம்.
ஏன்னா அனுபவம், ஏன்னா உடனே வேக வேகமாக வந்து அதை அனுபவிச்சுட்டு போகக்கூடாதுங்கிறதுக்கோசரம் நிறுத்தி நிதானமாக ஒரு ஒரு பாசுரமாக நான் அனுபவம் பண்ணிட்டு போகிறோம். அந்த வகையில் உந்துமதகளை தன் ஓடாத தோல்விளையன் அந்த கோபாலன் மருமகளே பின்னாய் கந்தம் கமழம் குழலி கெடுதலவாய் வந்தங்கம் கோழி அழைத்தனகான். அந்த பாசுரெல்லாம் பார்த்தோம். அடையாளங்கள்லாம் சொல்ல நப்பினை எழுப்பறதுக்கு நப்பினையும் சேர்த்து எழுப்புறா, கண்ணனையும் எழுப்புறா. அப்புறம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மகற்றாதே பால் சொரியம் வள்ளல் பெரும்பதுக்கள் அகற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் நின்ற தோற்றமாய் நின்ற சுடரே துயிலா அப்படிலாம் எழுப்புறா. அதனால உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் ரெண்டு பேரும் கண்ணனை எழுப்புறதுக்கு நப்பினையும் வந்து சேர்ந்து இவாளோட சேர்ந்து எழுப்புறாளாம். அந்த உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே என்ன அவதாரங்களாம் எடுத்தான் இல்லையா? அவன் என்ன எடுத்தான்? ராமாவதாரமாக இருக்கும், கிருஷ்ணாவதாரமாக இருக்கட்டும். அதிநீச்சர்களான சம்சாரிகள்னா நீச்சர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் இல்லையா? அதிநீச்சர்கள்ன்றாங்க வியாக்கியானத்தில். அப்படி வெறுக்கப்படும் அதிநீச்சர்கள் சம்சாரிகளாலும் வெறுக்கப்படும் இந்த சம்சாரத்தில். ஏன்னா சம்சாரத்தையே சம்சாரிகளாக இருக்கக்கூடிய நம்மளே நமக்கு போரண்டா இந்த சம்சாரம் சொல்லி வெறுக்கிறோம் இல்லையா? அப்படி இந்த சம்சாரத்தில் பிறந்து அந்த சம்சாரத்தில் பிறந்த ராமாவதாரத்தை பார்க்கணும். எப்படி பிறந்து எப்படிலாம் மல்லெல்லாம் பட்டான் இல்லையா? அதனால் அவை கண்ணனும் விஷயமாகிறான். அப்படி கண்ணனும் வந்து அந்த மாதிரி ஆறாகும். அதனால் எதுக்கு என்ன மாதிரின்னு கேட்டால் அவனும் வந்து உணர்றான் இல்லையா? பாகவதத்தில் இருக்கட்டும், ஸ்ரீமத் பாகவதமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்யும் போதாக இருக்கட்டும், அப்படி அவன் பார்த்த சாரதி நம் பார்த்த சாரதி ஆகிறான். தேரோட்டெல்லாம் போகிறான் இல்லையா? அதனால் தேரோட்டுறான், அப்புறம் தூது போகிறான். அப்படிலாம் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய். சுடரேன்னு நரகத்திலும் இருப்பான், சொர்க்கத்திலும் இருப்பான். அப்படிப்பட்ட சுடர். அப்படி சுடர் விளக்கு என்ன இருட்டிலையும் இருக்கும் வெளிச்சத்திலையும் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட சுடர் அது. அதனால் நரகத்திலும் இருப்பான், சொர்க்கத்திலும் இருப்பான், ஆதிகளிலும் இருப்பான், உயர்ந்த பதவியிலும் இருப்பான். சில காரணங்களால் தாழ்த்தப்பட்ட வேலைகளை செய்தும் அவனுக்கு மேன்மை குறைவதில்லை. சில பேரெல்லாம் வந்து தாழ்த்தப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சால் கூட அவளுக்கு அந்த பெருமை. ஏன்னா இன்றைக்கி பார்த்தா நிறையா பேர் வந்து பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கா இல்லையா? பெரிய பெரிய பதவியெல்லாம் இருக்கா. இன்றைக்கி நான் வந்து அதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு சொல்லும்போது தாழ்ந்த வேலைகள்லாம் செஞ்சுருப்பாவா. ஒரு தங்க நகை வியாபாரிகளாக இருக்கட்டும், பெரிய ஹோட்டல் உரிமையாளர்களாக இருக்கட்டும், அவள்லாம் ஆரம்ப காலத்தில் தான் இந்த மாதிரி ஒரு பதவிக்கு வருவதற்கு முன்பாக தாழ்ந்த வேலைகள்லாம் எப்படியெல்லாம் பண்ணாலோ அப்படியெல்லாம் பண்ணியிருக்கா. ஏன்னா ஒரு பெரிய தனவந்தர் வந்து எச்சல் எடுத்திருக்கார். அப்படிலாம் வந்து இன்னைக்கு பெரிய ஹோட்டல் உரிமையாளரெல்லாம் ஆயிருக்கார். அதனால கூட இருந்து அந்த சர்வெல்லாம் பண்ணியிருக்கார், எல்லாருக்கும் பரிமாறெல்லாம் பண்ணியிருக்கார். அந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் வேலையெல்லாம் கற்றுண்டு இன்னைக்கு உயர்ந்த பதவிக்கு வந்திருக்கார். அப்படி சில காரணங்களால் தாழ்ந்த வேலைகளை செய்வதிலும், ஏன்னா எம்பெருமான் என்ன பண்ணுறான், தாழ்ந்த வேலைகள் மாடு மேய்க்கிறதுங்கிறது தாழ்ந்தமான வேலை. இப்போ நம்ம போய் சாதாரணமாக ஆற்றுல படிப்பு வரலன்னு என்ன சொல்லுவான், போடா மாடு மேய்ச்சின்னு வாடாம்பா. மாடு மேய்க்குங்கிறது அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அதுக்கு சாமர்த்தியமாக வேணும். மாடெல்லாம் மேய்க்கிறோன்னா இத்தனை மாடை அழிச்சுன்னு போகணும், மாடெல்லாம் மேய்க்க சொல்லணும், அந்த மாடெல்லாம் கரெக்டாக கொண்டு வந்து அவள் வீட்டில் ஒப்படைக்கணும். இதெல்லாம் எத்தனை கஷ்டமான வேலை இல்லையா? அதனால் அதுவுமே ஒரு எந்த வேலையாக இருந்தாலும் அதற்கு ஒரு சாமர்த்தியம் வேணும், அதற்கு ஒரு புத்தி கூர்மை வேணும். அப்படி தாழ்ந்த வேலைகளை செய்ததாலும் நம்ம சாதாரணமாக சொல்லக்கூடிய தாழ்ந்த வேலைன்னா மாடு மேய்க்கிறது, தூது போகிறது இல்லையா? ஆஞ்சநேயர் தூது போனால் ரெண்டெல்லாம் பண்ணிட்டு வந்தார் இல்லையா? அதனால் தூது போகிறதுங்கிறது ஒரு தாழ்ந்த வேலையாக நினைக்கிறோம். இப்போ பார்த்த சாரதியாக இருக்கான் இல்லையா? அதனால் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாகவும் இருக்கிறான். அதனால் அப்படிப்பட்ட சுடரே, உலகனில் தோற்றமாய் நின்ற சுடரே. இங்கு எம்பெருமானுக்கு பார்த்தா 5 அவதாரங்கள் கூறப்படுகின்றன. 5 அவதாரங்கள் பெருமாளுக்கு என்னன்னு கேட்டால், ஊற்றமுடையாய் என்பதால், ஊற்றமுடையாங்கிறதுனால ஜெகதிருஷ்டியை செய்ய ஊற்றமுள்ளவனாக வாசுதேவன் என்று சொல்லப்படுகிறார். அதனால் பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி அந்த 5 நிலைகள் சொல்லும் இல்லையா? அப்படி ஏன்னா ஆண்டாளோட அவதாரிகையில் திருப்பாவையில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லும்போது எல்லாமே இருக்குது. அதெல்லாம் ஒன்றொன்னா இப்போ வருது, ஒரு பாசுரத்தில் வரும்போது. அப்படி இங்கே எம்பெருமானுடைய 5 அவதாரங்கள்லாம் பார்த்தா ஊற்றமுடையாங்கிறதுக்கு ஜெகத்ருஷ்டியை செய்ய ஊற்றமுடையவன். அப்படிப்பட்ட ஜெகத்ருஷ்டியை பண்ணக்கூடிய ஊற்றமுடையவனாக இருக்கிறதுனால
வாசுதேவன் சொல்லப்படுகிறான். வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன் சொல்லுவோம் இல்லையா, அதனால பரம், அதனால் பரம வைகுண்டத்தில் இருக்கான் இல்லையா பரம். அப்புறம் பெரியா என்பதால் வியூகரூபியாக எம்பெருமான் இருக்கான். அப்புறம் உலகினில் என்பதால் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள், அதனால் வியூகத்தில் இருக்கான் இல்லையா பரம் வியூகம், அது திருப்பார்கடலில் சயனிச்சுன்னு இருக்கான் பெரியாங்கிறதுனால. அப்புறம் உலகினில் என்பதனால ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள், ராமகிருஷ்ண அவதாரங்கள்லாம் இருக்குல்ல, அப்படி ராமாவதாரமாகவும் கிருஷ்ணாவதாரமாகவும் இருக்கக்கூடிய அவதாரங்கள். நின்ற என்பதால் ஸ்திரமா நின்ற அர்ச்சாவதாரம், அதனால ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் சொல்றதுக்கு ஊற்றமுடையாய் சொல்லியாச்சு, பெரியாய் சொல்லியாச்சு, உலகினில் என்பது ராமகிருஷ்ண அவதாரங்கள் சொல்லியாச்சு. நின்ற என்பதால் அர்ச்சாவதாரமாக இப்போ ஸ்திரமாக நிற்கக்கூடிய பார்க்கலாம் இல்லையா, பெருமாளை நம்ம சேவிக்கும் போது ஸ்திரமாக அர்ச்சாவதார ரூபியாக இருக்கா இல்லையா, அதனால ஸ்திரமாக நின்ற அர்ச்சாவதாரம். அப்புறம் சுடரே என்பதால் நம் உடலில் ஜோதி ரூபமாக அந்தர்யாமையாக இருக்கிறான். அதனால் சுடர் எப்படி இருக்குன்னு கேட்டால் அப்படி எரியும் இல்லையா, எப்படி இருக்கான்னு கேட்டால் நம்மளோட உடலுடன் ஜோதி ரூபமாக நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம அந்தர்யாமையாக ஆத்மா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தர்யாமையாக ஜோதி வடிவாக அந்தர்யாமையாக இருக்கிறான். அப்படி 5 நிலைகளாக இருக்கிறான். இங்கே பெருமானுடைய 5 அவதாரங்கள் சொல்ல பேசப்படுகின்றன. மாற்றார் உனக்கு வலிதொலந்தன் வாசற்கண். பகைவர்கள்லாம் என்ன பண்ணான்னு கேட்டால் பல வகையிலும் தங்களை மேன்மை உடையவர் என்று எண்ணி அந்த எம்பெருமான் பெருமை அறியாதவர் அவள்லாம் என்ன பண்ணுறா, பகைவர்கள்லாம் தான் உயர்ந்தவர்கள் நினைச்சுட்டு அந்த பெருமாளோட பெருமையெல்லாம் அறியாதவரை அவருடன் போர் புரிந்து தோல்வி அடைந்து அவருடைய திருவடிக்கு சஞ்சலமற்று அடிபணிகின்றனர். அப்படி என்ன பண்ணுறான்னு கேட்டால் முதல்ல தெரியல, அவளுக்கு தான் உயர்ந்தவன் நினைக்கிறான். பெருமாளோட சண்டையெல்லாம் பட்டுட்டு வந்து திரும்பி தோல்வி அடைந்து அவனுடைய திருவடி கீழே சஞ்சலமற்று அடிபணிகின்றனர். அந்த மாற்றார் வலி வந்தன் வாசற்கண் ஆற்றாது வந்தன் அடிபணியுமா போலே. அதனால அதுபோல பெண்மையால் கொண்ட இவாளுக்கெல்லாம் எப்படின்னு கேட்டால் தாங்கள் தான் உயர்ந்தவர்கள்னு சொல்லி படுத்துட்டு இருக்கா இல்லையா, அந்த கர்வத்தெல்லாம் மடக்கிறானா. அதுபோல பெண்மையால் கொண்ட கர்வம் உள்ள நாங்களும் உன் சௌந்தரியம் முதலிய குணங்களால் தோற்று என்ன பெருமாளை பார்த்தோடனே, இந்த அழகை பார்த்தோடனே இவாளெல்லாம் என்ன பண்ணுறா, பெண்கள் இவாளெல்லாம் நிறையா ஒரு தோழியாக எழுப்பும்போது ஒரு தோழி என்ன சொல்லான்னு கேட்டால் அவன் வந்து எழுப்பட்டுமே, அவனுக்கு ரொம்ப வேண்டியவர்கள் அவன் தான் வந்து எழுப்பணும் அப்படிலாம் நிறையா சொல்லா இல்லையா. இந்த பாசுரத்தில் கூட முன்னாடி பாசுரத்தில் அப்படி வந்து சொல்கிறா இல்லையா, நீ வந்து எங்களை எழுப்ப வேண்டாமா, அதனால் நாங்கள் வந்து உன்னை எழுப்பின்னு இருக்கோம், இப்படியெல்லாம் நிறையா பார்த்தோம் முன்னாடி. அதுபோல் அவளுக்கெல்லாம் ஏற்பட்ட கர்வம், ஏன்னா நாங்கள்லாம் பெண்கள் மேலே அவன் கண்ணனுக்கு ஆசை உண்டு, அதனால் அவன் வந்து எழுப்பட்டும், அதனால் அவன் எங்களை ரொம்ப நேசிக்கிறான், அப்படியெல்லாம் நிறையா பேசிட்டு இருந்தோம் இல்லையா. அப்படிப்பட்ட கர்வங்கள்லாம் எங்களுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட கர்வங்கள்லாம் எப்போ போச்சுன்னு கேட்டால் உன்னோட சௌந்தரியம் முதலிய குணங்கள், ஏன்னா அவனுடைய சௌந்தரிய குணங்கள், சௌந்தரியமான அழகு, அவனோட குணங்கள் இதெல்லாம் பார்த்தோன்னே அதில் தோற்று போயிட்டு உன் திருவடியை ஆசிரியத்து நிற்கிறோம், உன்னோட திருவடியை பற்றி கொள்ள வேண்டும் என்று நம்ம ஆசிரியத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் நாங்கள்லாம் தோற்று போயிட்டோம். அதனால் இந்திரன் சாரதியான மாதலி தன் பெண்ணான குணகேசியின் மனோரதத்துக்கு இணங்கி பாதாளத்திற்கு சென்று அங்குள்ள சமூகன் என்ற பாம்பை அழைத்து வந்து மனம் செய்து வைத்தான். இது ஒரு கதை. ஏன்னா இந்திரன் தேர் சாரதியான மாதலி, அதனால அந்த மாதலி அவள் தன் பெண்ணான குணகேசியின் மனோரதத்துக்கு இணங்கி பாதாளத்துக்கு சென்று அங்குள்ள கேட்குறான். அதனால் எனக்கு இந்த பாம்பு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்கும்போது சமூகன் என்ற பாம்பை அழைத்து வந்து மனம் செய்து வைத்தானாம். கருடன் தனக்கு ஆகாரமான சுமுகன் என்ற பாம்பை கொல்வதற்காக முன்பு செய்திருந்த பிரதிஜையை அறிந்த மாதலி என்ன பண்ணுறான்னு கேட்டால், முதல்ல இந்த கதையில் வந்து கருடன் வந்து தனக்கு ஆகாரமாக, பாம்புக்கும் கருடனுக்கும் பகை இல்லையா, ஆகாரமான சுமுகன் என்ன அந்த சுமுகன் தான் அங்கே கல்யாணம் பண்ணி வச்சான், மாப்பிள்ளை ஆச்சான் என்ற பாம்பை கொல்வதற்காக முன்பு பிரதிஜையெல்லாம் பண்ணி வச்சிருக்கார் கருடன். அந்த பிரதிஜையை அறிந்த மாதலி உபேந்திர அவதாரம் செய்த பகவானிடம், பெருமாள் உபேந்திர அவதாரம் பண்ணார் இல்லையா, அந்த பெருமாளிடம் சுமுகனை அடைக்கலம் செய்து வைத்தான். அதனால் அப்படிப்பட்ட சுமுகன் அந்த பாம்பை அடைக்கலம் செய்து வைத்தாலும் இப்படி அறிந்தும் கருடன் மாற்றானாக தன்னை நினைத்து எம்பெருமானிடம் போர் செய்து பங்கம் அடைந்தான். அதனால கருடன் என்ன பண்ணித்தான், அதனால தன்னோட பிரதிஜையை காப்பாற்றணுங்கிறதுக்கோசரம் பெருமாள்கிட்ட அடைக்கலம் புகுந்திருந்த அந்த சுமுகனையும் போய் வந்து தனக்கு ஆகாரமாக கொல்வதற்காக பெருமாள்கிட்ட போய், ஏன்னா பெருமாள்கிட்ட உபேந்திரனாக அந்த சுமுகன் வந்து பாம்பு வந்து அடைக்கலம் பற்றி பெருமாள் பிடிச்சுன்னு இருக்கார், காப்பாற்றின்னு இருக்கார்.
அப்போ போய் பெருமாள்கிட்ட போய் சண்டைப்பட்டானாம் அந்த கருடன். அதனால தன்னை மாற்றானாக நினைத்து எம்பெருமானுடன் போர் புரிந்து பங்கம் அடைந்தான், தோல்வி அடைந்தான் கருடன். அதனால தான் சொல்லலாம். அதனால நாங்கள்லாம் எப்படி இருக்கோம்னு கேட்டால் பெண்மையாக நாங்கள்லாம் பெண்மை என்கிற கர்வத்தினால நாங்கள்லாம் தலை தூக்கி இருந்தோம். அதனால உன்னோட சௌந்தரியத்தை பார்த்தோம், உன்னோட குணங்களை பார்த்தோன்னே அப்படி அதில் நாங்கள் தோற்று போய் உன்னோட திருவிடையை எப்படா கிடைக்கும், திருவிடையை எப்படா பற்றி கொள்வோம் என்று ஆசிரியத்து நிற்கின்றோம். அதனால அப்படி அடிபணியுமா போலே இந்த இடத்துல சத்ருக்கன் உன் மிடுக்குக்கு தோற்று போக்கடி இல்லாமல் உன்னோட எதிரிகள்லாம் இருக்கா இல்லையா, சத்ருக்கள்லாம் உன்னோட அழகை பார்த்தோன்னே ராமாவதாரத்தில் இருக்கட்டும் கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கட்டும் அப்படிப்பட்ட ஒரு சௌந்தரியம், எந்த அவதாரமும் ஒரு அழகுதான். அதனால சில அவதாரங்கள்லாம் சத்ருக்கெல்லாம் உன்னோட என்ன இங்கே அதை தான் பேசுகிறோம், கண்ணனோட கிருஷ்ணாவதாரத்தை பேசுகிறோம். அதனால உன்னோட மிடுக்குக்கு தோற்று போக்கடி இல்லாமல் உன் திருவடிகளே விழுமா போலே அடிபணியுமா போலே எப்படி இல்லாமல் முதல்ல சொன்ன மாதிரி வேறு வழி இல்லாமல் என்ன அந்த அழகு. அதனால உன்னோட மிடுக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே அவளுக்கு வேறு வழி கிடையாது. அதனால உன்னோட திருவடியிலே விழுமா போலே நாங்கள் உன்னோட குணங்களுக்கு தோற்று வந்தோம். அதனால உன்னோட குணங்களை பார்த்து நாங்கள் உன்னோட திருவடியிலே வந்து விழுந்து விட்டோம். அதனால நாங்கள்லாம் காத்துருக்கோம், எழுந்திருன்னு சொல்லி எழுப்புறாளாம். அடி பணியுமா போலே வலி தொலைந்துன்னு நாஸ்திகனாக இருப்பவர் கூட தனது மனைவி மக்களுக்கு ஏற்பட்ட வியாதியை பார்த்து என்ன சில பேர் நாஸ்திகர்கள்லாம் இருப்பா. இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா, நடைமுறையில் நடக்கிறதெல்லாம் அன்னைக்கே எழுதி வச்சிருக்கா ஆண்ட நாஸ்திகர்களாக நிறையா பேர் இருக்கா. அதனால் அவளுக்குன்னு ஏதாவது ஒரு பர்சனலாக ப்ராப்ளம் வந்துடுத்துன்னு அப்போ கடவுளை போய் சொல்லுவா, தேடுவா இல்லையா. அதனால நாஸ்திகர்களாக இருப்பது கூட தனது மனைவி மக்களுக்கு ஏற்பட்ட வியாதியை பார்த்து நீங்கள் ஏகாந்தத்திலாவது எம்பெருமானு தனியாக போய் என்ன யாருக்கும் தெரியக்கூடாது. இவள் வந்து நாஸ்திகர்கள் வெளியில் தெரிஞ்சா இவாளெல்லாம் நாஸ்திகர்களாக இருக்காளே, இவாளெல்லாம் வந்து வெளியில் எல்லாருக்கும் போர்டெல்லாம் போட்டு நான் நாஸ்திகம் கடவுள் இல்லை அதுவே இதுவே எல்லாம் சொல்லி பறைசாற்றி கொண்டு இருக்கும்போது திடீர்னு அவள் வீட்டில் இருக்கக்கூடிய அவள் குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கு மனைவிகளாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் அவளுக்கு ஏதோ ஒரு வியாதிகளோ ஏதோ ஒரு கெடுதல் நடக்கும்போது உடனே யாரை போய் வேண்டதுன்னு அவளுக்கு தெரியல, பகவானை தான் கடவுளை தவிர வேறு இல்லைன்னு அவளுக்கு தெரியும். இருந்தாலும் வெளியில் இருக்கிறவாளுக்கோசரம் அந்த மாதிரி பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னு கேட்டால் யாருக்கும் தெரியாமல் பெருமாள் ஏகாந்தத்தில் இருக்கச்சே அப்போ போய் வேண்டிக் கொள்கிறாளாம். அதனால் இந்த வியாதியை நீக்க நமக்கு வலிமை இல்லை. அதனால் அவள் நினைக்கிறாளாம் இந்த மாதிரி வியாதிகளாக நீக்கிறதுக்கு நமக்கு எந்த வலிமையும் கிடையாது. அதனால் இது இறைவனால் தான் நீக்க முடியும் என்று அவனோட திருவடியை எப்படி பற்றி கொள்கிறாளோ வலி தொலைந்து உன் வாசற்கண். அதனால் கடவுள் இல்லை என்று சொல்லி மக்களுக்கு உபதேசம் செய்வோம். தன் வீட்டு வாசலில் என்னன்னு கேட்டால் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி போர்டெல்லாம் போட்டுட்டு இந்த கையில் இதெல்லாம் எடுத்துன்னு பிளாக்கார்டெல்லாம் எடுத்துன்னு போவான் இல்லையா, மக்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவான். அதனால் தன் வீட்டு வாசல் என்ன பண்ணான்னு கேட்டால் தன் வீட்டு வாசல்லையும் இருக்கணும் இல்லையா, தெய்வம் எங்கும் இல்லை அப்படிங்கிறது இங்கிலீஷில் எழுதியிருக்கான். எப்படி எழுதியிருக்கான்னு தெய்வம் எங்கும் இல்லைன்னு அதுக்கு வந்து காட் இஸ் நோ வேர் அப்படின்னு எழுதி ஒரு போர்டு வச்சுருக்கான் கையில். அதனால் அவள் வீட்டு வாசலில் பார்த்தா பெரிய பேனர் போட்டிருக்கு. அவள் வீட்டில் அவள் வந்து நாஸ்திகன் இல்லையா, வெளியில் இருக்கிறவாளுக்கெல்லாம் தெரியணும். முன்னாடி சொன்ன மாதிரி அந்த தனக்குன்னு வந்தால் அங்கே போய் பகவான்கிட்ட போய் ஏகாந்தத்தில் சொல்லிட்டு வரோம். அந்த மாதிரி நிறையா பார்த்தோம். இப்போ இருக்கிற நடைமுறையில் நிறையா பார்த்துன்னு இருக்கோம். ஏகாந்தத்தில் போய் அவள் வீட்டில் இருக்கிறவாளாக இருக்கட்டும் அவனாக இருக்கட்டும் நிறையா இடத்துல பகவானை இப்போ பார்க்காம அவளால் நினைக்கவே முடியாது. அதனால் இப்போ ராவணனாக இருக்கட்டும் அதனால் இரண்யகசிபாவாக இருக்கட்டும் ஏன்னா அவளெல்லாம் வந்து பார்க்கும்போது அவளெல்லாம் விரோதிகளாக இருந்தாலும் பகவானை எப்போ பார்த்தாலும் ஸ்மரிச்சுன்னு இருக்கா. ஏன்னா வேற விதமாக ஸ்மரிச்சுக்கிற ராவணன் வந்து எப்படா ராவணன் வந்து ராமனை கொல்லலாம் ராமா நினச்சின்னு இருக்கான். கம்சனாக இருக்கட்டும் அப்படி அவனை கொல்றதுக்கோசரம் அவனை நினச்சின்னு இருக்கான். அதனால ஹிரண்யகசிபாவாக இருக்கட்டும் எப்படா அந்த ஹரி எங்கடா இருக்கான் நாராயணன் எங்கடா இருக்கான் அப்படின்னு அவனோட நாமத்தை சதா அவளை பற்றி நம்மளை விட அவள் தான் ஜாஸ்தி திங்க் பண்ணிட்டு இருக்கா. அதனால தான் இங்கே என்னன்னு கேட்டால் காட் இஸ் நோ வேர் அப்படின்னு போர்டெல்லாம் எழுதி வச்சிருக்கு என்பதை பலகையில் எழுதி யார்கிட்ட சொன்னான்னா அந்த ஒரு பெயிண்டர் இருப்பான், இந்த மாதிரி எழுதணும் தமிழில் எழுதிருக்கு அதுக்கு இங்கிலீஷில் எழுதுன்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டரை கூப்பிட்டு சொல்லணும். அந்த பை மிஸ்டேக் என்ன பண்ணுறான் அந்த பெயிண்டர் என்ன பண்ணுறான்னு கேட்டால் டபிள்யூ என்ற நோ வேர் இல்லையா WHERE வேர் அப்படிங்கிறதுல பை மிஸ்டேக் அந்த டபிள்யூ என்ற எழுத்து ஹெச் என்ற எழுத்தும் சிறிதை இடைவெளி பெற்று என்ன ஆச்சு பிரிஞ்சு போச்சு. அதனால் அந்த டபிள்யூங்கிற எழுத்து அப்புறம் ஹெச்ங்கிற எழுத்து அந்த ரெண்டு எழுத்து பாருங்கள் வேறுங்கிறதுக்கு WH ரெண்டு எழுத்தை பார்க்கும்போது சிறிதை ரெண்டுக்கும் இடைவெளி வந்துருத்தான் பிரித்து எழுதிட்டானா அந்த பெயிண்டர்.
அப்போ என்னாச்சுன்னு கேட்டால் காட் இஸ் நவ் ஹியர் அப்படின்னு ஆயிடுது. அதை எழுதும்போது பிடிச்சு பாருங்க, அந்த டபிள்யூ வந்து என்ஓவோட வந்துடுத்து. அப்போ காட் இஸ் நவ் அப்புறம் ஹியர்னு ஆயிடுது. அதனால் பிரித்து எழுதும்போது தப்பாக எழுதிட்டான். அதனால் காட் இஸ் நவ் ஹியர் என்று கோர்த்து மாட்டி விட்டானா அவனோட வீட்டில். இதை கண்ட நாஸ்திகர்கள் தெய்வம் நம்மை திருத்தி விட்டது என்று ஆஸ்திகர்களானாகலாம். அப்படிப்பட்ட நாஸ்திகர்களாம் என்ன பண்ணுவான்னு கேட்டால், இந்த போர்டை வந்து பார்க்குறான். நாஸ்திகன் வீட்டில் வந்து பார்த்தா இந்த மாதிரி எழுதியிருக்கேன், இதுக்கு முன்னாடி வந்து நாஸ்திகன் இப்படியெல்லாம் எழுதலையே, நம்ம நாஸ்திகனாக இருந்தோமே, இப்போ நம்ம வந்து தெய்வம் வந்து நம்மளை திருத்தி விட்டது என்று அவெல்லாம் மாறிட்டாளாம். அதனால் திருந்தி விட்டது என்று ஆஸ்திகர்களாக மாறிவிட்டார்கள். அதனால் அப்படி போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரம்பாவாய். கண்ணா நாங்கள்லாம் பெண்கள், கண்ணனை பார்த்து இவாள்லாம் சொல்ல, நாங்கள்லாம் பெண்கள். பெண்களுக்கு இயற்கையாக ஒரு சுபாவம் உண்டு. என்ன சுபாவம்? தாங்களாக முன் வந்து புருஷனிடம் சேர்வதில்லை. அந்த பெண்கள்லாம் பார்த்தான்னா அவளுக்கு இயற்கையாகவே நிறையா குணங்கள்லாம் இருக்குல்ல, அப்படி ஒரு சுபாவம். என்ன சுபாவம்னு கேட்டால், தானே வந்து தாங்களாக முன் வந்து புருஷனிடம் வந்து சரண்டர் ஆகிறதில்லை. புருஷன்தான் முதலில் படிந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறத நிறையா பார்க்குறோம் இல்லையா? அதனால் இப்போ கூட இன்னும் அந்த காலத்து ஒன்னொன்று ஆண்டாக எழுதி வச்சதெல்லாம் இப்போ நடைமுறையில் நடக்கிறது. அதனால் புருஷனிடம் வந்து சேர்வதில்லை, புருஷன்தான் முதல் வந்து பணிந்து செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதனால் பலம், செல்வம், செல்வாக்கு, கல்வி மற்றும் சில பெருமை பெற்றவர்கள் எவர்களோ அவர்களின் கால்களில் மற்றவர் விழுவார். இதெல்லாம் யாருக்கெல்லாம் இதெல்லாம் இருக்க யாரோ நிறையா பலம் இருக்கிறவாள், ரொம்ப பலசாலியாக இருக்கிறவாளாக இருக்கட்டும், அப்புறம் செல்வம் நிறையா செல்வந்தர்களாக இருக்கட்டும், அவள்கிட்ட நிறையா பணங்காசெல்லாம் இருந்தால் இருக்கட்டும், செல்வாக்கு சில பேருக்கெல்லாம் செல்வாக்கெல்லாம் இருக்கும், பெரிய மனுஷாளாக இருப்பான், கல்வி நல்லா படித்தவாளாக இருப்பாள் இவா, மற்றும் சில நிறையா பெருமைகள்லாம் அவள் இருக்கிறவாள்கிட்ட எவர்களோ அவர்கள் கால்களில் மற்றவர் வந்து கீழே விழுந்து அவளை கீழே விழுவாரும், கால்களில் விழுவார்னு அவளுக்கு பணிஞ்சு போவாவான். இத்தகைய மேன்மை பெற்றவர்கள் கூட தனது மனைவின் கால்களில் விழுந்து உழல்வது இயற்கை. அப்படிப்பட்ட சொல்லுவான் இல்லையா, வீட்டில் வெளியில் தான் புலி, வீட்டில் பூனேன்னு சொல்லி அந்த மாதிரி பழமொழியெல்லாம் பார்க்குறோம் பாருங்க. அப்படி வெளியில் அவள்லாம் அப்படி பெருமையாக இருந்தால் கூட வீட்டுக்கு வந்தவுடனே தனது மனைவின் கால்களில் அவள் விழுந்து உழல்வது என்பது உலக இயற்கை. அப்படி உண்மையான புருஷன் அல்லவோ பெண்களுக்கு வசியமானவன். அப்படியான உண்மையான புருஷன் அல்லவோ ஒரு பெண்களை, ஏன்னா அது காரணம்னு கேட்டால் பெண்கள் தாவெல்லாம் வந்து அப்படி வைசியமாக இருக்கான். அதனால் புருஷனுக்கு இந்த தன்மை உள்ளபடியால் உத்தமனான உனக்கும் அந்த அப்படிப்பட்ட கண்ணனை பார்த்து சொல்லலாம், உனக்கும் அந்த மாதிரி எங்கள்கிட்ட நீ வசியமாக இருக்க, அதனால் உத்தமனான உனக்கு எங்கள் திருவள்ளியில் விழுவது அவசியம் அல்லவா. அதனால் முதல்ல சொன்னோடனே கொஞ்ச நேரம் முன்னால் கர்வத்தெல்லாம் அடைக்கிறேங்கிறா, திரும்பி வந்துடுது கர்வம் திருப்பி வந்துட்டே இருக்கும் இல்லையா. அப்படிப்பட்ட தன்னோட கர்வங்கள்லாம் அப்படிப்பட்ட நாங்கள் எங்களோட அழகில் நீ மயங்கி போவாண்டாமா, அதனால் எங்களோட நீ வந்து மற்றவா மாதிரி எல்லாரும் இருக்க மாதிரி நீ வந்து எங்கள்கிட்ட வந்து நீ வந்து வர வேண்டாமா, நாங்கள் வந்து காத்துருக்கோம், அதனால் உன்னோட மனைவிகளாக நாங்கள்லாம் எங்கள் திருவடியில் நீ வந்து விழுவது அவசியம் அல்லவா என்று இந்த பாசுரத்தில் ஏற்றகலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. அப்புறம் இந்த பாசுரத்தில் ஆயர்பாடி பெண்கள் வந்து கண்ணனையும் நீலாதேவியும் எழுப்பியும் என்ன பண்ணால் அந்த அந்த ஆரம்பத்திலேருந்து பார்த்தோம், அந்த பாசுரங்கள் ஏற்றுக்கலங்கள் பாசுரத்தில் எழுப்பியும் வந்து தானும் வந்து எல்லாரோட சேர்ந்து எழுப்பி ஆரம்பித்தாச்சு. நீலாதேவியும் வந்து சேர்ந்து தன்னொத்த பெண்களோடு சேர்ந்து என்ன பண்ணான்னு கேட்டால் இவாளோட சேர்ந்து எழுப்ப ஆரம்பிக்கிறார். அப்படிப்பட்ட ஏற்றகலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் என்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வலிது வந்தன் வாசற்கண் ஆற்றாது வந்தன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரும் பாவாய். எழுந்துக்கோ அப்படின்னு சொல்லி எழுப்புறாளாம். அப்படிலாம் நடக்கிற விஷயங்கள்லாம் அடுத்த பாசுரத்தில் 33 அமரர்க்கும் முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் கண்ணன் எழுப்புறா. இவாளெல்லாம் நப்பிண்ணையும் சேர்ந்து இந்த கோஷ்டி ஆண்டாள் கோஷ்டியோடு சேர்ந்து முதல்ல நப்பிண்ணை எழுப்பி நப்பிண்ணை எழுந்துட்டு இவாளோட சேர்ந்து நானும் உன்னோட பெண்கள் தான், உங்களை மாதிரி பெண்கள் தான், நம்ம எல்லாரும் சேர்ந்து எழுப்பலாம் சொல்லி முதல் பாசுரத்தில் இந்த பாசுரத்தில் கண்ணனை எழுப்புறாளாம். இந்த பாசுரத்தில் 33 அமரர்க்கும் முன் சென்று கப்பந்தவிற்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பங்கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்ன மென்மலை செவ்வாய் சிறுமரங்கொல் நப்பின் இனங்காய் திருவே துயிலழாய் முக்கமும் தட்டொழியும் தந்தொன்மணாலனை இப்போதையம்மை நீராட்டேலோரம்பாவாய். அதனால் 33 பாசுரத்தில் இருவரையும் எழுப்புகிறார்கள். அதனால் முன்னாடி எழுப்பியும் எழுந்திராமையில் மறுபடியும் எழுப்புவது சரிதான். அதனால் அப்படி சரிதான் சரி. சரணாகதி என்பது இருமுறை செய்யக்கூடாது இல்லையா. சரணாகதியை வந்து 2 தடவை செய்யக்கூடாது. ஒரு முறை நாம் சரணாகதியை தொட்டு விட்டால் எம்பெருமான் என்ன பண்ணுவான்,
நம்மை அபயப்பிரதானம் காத்து ரட்சிக்க காத்திருப்பான். ஒரு தடவை நம்ம சரணாகதி பண்ணிட்டாலே போகிறோம், திருப்பி திருப்பி போய் சரணாகதி எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால் அப்போ நம்ம ஒரு தடவை பண்ணாலே நம்மளை காத்து ரட்சிப்பதற்காக காத்திருப்பான். அதனால் அது லௌகீகமாக காரியமானபடியால் அடிக்கடி வேண்டிக் கொள்ளலாம். இது எழுப்புறது, கண்ணனை எழுப்பது லௌகீகமான காரியம், அதனால் அடிக்கடி வேண்டிக் கொள்ளலாம். உலகத்தில் தங்களது கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக அதை நடத்தி தருவனும் பலமுறை கேட்டுக்கொள்வது. ஒரு சில பேர்கிட்ட போய் தன்னோட வேலையெல்லாம் ஆனோன்னா ஒரு தடவை ரிமைண்டர் கொடுத்து விட மாட்டான், திருப்பி திருப்பி போய் அரிச்சுட்டே இருப்பாள் இல்லையா. சில வேலையெல்லாம் நடக்கணும்னா நம்ம வீட்டிலேயே பார்க்குறோம், நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் இருந்தான்னா அவள்கிட்ட ஏதோ ஒரு வேலை சொல்லுவான், அந்த வேலை நடந்துருச்சுன்னா ஓகே, நடக்கலைன்னா பின்னாடியே போவாள், திருப்பி திருப்பி அது திருப்பி திருப்பி அரிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அரிச்சுட்டே இருப்போம் சொல்லுவோம் இல்லையா. அதனால் திருப்பி திருப்பி ரிமைண்டர்னு அர்த்தம் அது. அதனால் பலமுறை கேட்டுக்கொள்வது சகஜம், அதனால் நடக்கக்கூடிய விஷயம்தான். ஆக காதல் மிகுதியால் அடிக்கடி எழுப்பது உச்சிதமானது. இந்த பெண்கள்லாம் கண்ணனிடம் இருந்த காதல்னால கண்ணனை அடைய வேண்டும் என்பதற்காக அவெல்லாம் பல முறை எழுப்பிண்டே இருக்கலாம். அடிக்கடி எழுப்புவதாக உச்சிதம் தானே, அதனால் தப்பு கிடையாது. அதனால் இந்த பாசுரம் உபனிஷத் கீதை முதலியவர்களின் கருத்தை கொண்டது. அதனால் ஒரு பாசுரத்திலும் ஒன்று கிடைக்கிறது இல்லையா. அதனால் பெருமாளோட 5 நிலைகள்லாம் பார்த்தோம். இப்போ இந்த பாசுரத்தில் உபனிஷத் கீதை முதலியவைகள் கருத்தை கொண்டது. பிரணவத்தின் பொருளை காட்டுவதற்காக மகரத்தை முதலில் பிரயோகித்தார்கள். அதனால் பிரணவங்கிறது இல்லையா, பிரணவ மந்திரம் சொல்லுவோம் இல்லையா. அதனால் அந்த பொருளை காட்டுவதற்காக மகரத்தை அகார உகார மகாரம் இல்லையா, அதனால் மகரத்தை முதல்ல பிரயோகித்தாளாம். அதனால் அம்பரமே என்ற பாசுரத்தில் அகாரம், உந்துமதுகளற்றின் என்ற பாசுரத்தில் உகாரம், இங்கு 33 என்ற பாசுரத்திலே மகாரம், அகார உகார மகாரம். அதனால் கீதையில் அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணன் சாதுக்களை ரட்சிப்பதற்கும் துஷ்டர்களை சம்ஹரிப்பதற்கும் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்கும் நான் அவதரிக்கிறேன். அதனால் கீதோபதேசம் பண்ணும்போது கிருஷ்ணன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், எதுக்கோசரம் நான் வந்திருக்கேன்னு கேட்டான்னா துஷ்ட நிகிரகம் இல்லையா, அதனால் சாதுக்களை ரட்சிப்பதற்கும் அதனால் துஷ்டர்களை சம்ஹரிப்பதற்கும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் நான் அவதரித்திருக்கிறேன். அதனால் இந்த அர்த்தத்தை இந்த பாசுரத்தில் காட்டுகிறாள். அப்படிப்பட்ட அர்த்தத்தை இந்த பாசுரத்தில் காட்டுறாள். 33 என்ற பாசுரத்திலே, ஏ கிருஷ்ணா, நீ உலகிற்கு எதற்காக அவதாரம் எடுத்தா என்று மறந்து விட்டாயே. அவெல்லாம் படுத்துன்னு இருக்காங்களே கண்ணன், வெளியில் இருக்கிறவெல்லாம் கேட்குறாளாம், நீ வந்த காரியம் என்னன்னு தெரியாமல் நீ படுத்துன்னுக்கே, எதுக்கோசரம் வந்திருக்கேன்னு தெரியுமா உனக்கு? போகங்களை அனுபவிக்க வேண்டும் என்றால் நித்திய விபூதிலிருந்தே அனுபவிக்கலாமே. நீ போகங்கள்லாம் அனுபவிக்கணும்னா இங்கே வரணும்னு அவசியம் இல்லை. இங்கே அவதாரணம் எடுத்து படுத்துன்னுக்கே, இந்த கட்டில் படுத்துன்னுக்கே, சயனக்கட்டில் படுத்துன்னுக்கு, நப்பினியோட படுத்துன்னுக்கு, இதெல்லாம் அவசியம் இல்லை இல்லையா, நீ அங்கேருந்து அனுபவிச்சிருக்கலாம் இல்லையா. அதனால் சாது ரட்சணத்திற்கு என்று இருந்ததால் அதை மறந்து நப்பினியிடம் சேர்ந்து ஏன் மோகத்தை அடைகிறார்? நீ எல்லாம் சாதுக்களை ரட்சிக்கணும்னு வந்திருக்க. அப்படி இருக்கும்போது மோகத்தினால அப்பெண்ணையோடு சேர்ந்து உறங்கிக் கொண்டே தூங்கிக் கொண்டே இருக்கிறாயே, எதுக்குன்னு கேட்குறாளாம். நாங்கள்லாம் எப்படி கேட்டால் சாதுக்கள், நாங்கள்லாம் சாதுக்கள், தேவர்கள் போலவும் கஜேந்திரன் போலவும் சாதுக்கள் அல்லவா நாங்கள்லாம். அதனால் நாங்கள்லாம் சாதுக்கள், அதனால் 2 பேர் நாங்கள்லாம் தேவர்கள் போல நாங்களும் சாதுக்கள் என்று சொல்லலாம். அதனால் 33 அமரர்க்கும் முன்சென்று 33 ஏன்னு சொன்னால் 33க்கு ஒரு அக்கௌண்ட் கொடுக்க வேண்டாமா? 33 யாருன்னு கேட்டால் 8 வசுக்கள், அதாவது 8 வசுக்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 11 ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், அப்புறம் 8, 11, 12 ஆயிரத்து இல்லையா. அப்புறம் இந்திரன், பிரஜாபதி, 2 அஸ்வினி தேவர்கள், இவர்களின் விபூதி, இதுதான் 33. இவர்களை சேர்த்தால் 33 கோடி தேவதைகள். அதனால் 33 கோடி தேவர்கள் சொல்லுவோம் இல்லையா. அதனால் அப்படி இவர்களை சேர்த்தால் 33 கோடி தேவதைகள். அப்புறம் ராட்சசர்கள் 60 கோடி, ராட்சசர்கள்லாம் பார்த்தா 60 கோடி. மகாவிஷ்ணு ஒத்தந்தான். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவோம் சொல்லுவோம் இல்லையா. அதனால் அப்படி ஒருத்தர் இருந்து அத்தனை பேரோட சண்டை போட்டானாம். அதனால் இவ்வாறு இவர்களோட எண்ணிக்கை 33 அமரர்க்கும் முன்சென்று கப்பந்தவிர்க்கும், அப்படி இவ்வாறு இவர்களோட எண்ணிக்கை. கிருஷ்ணா, நீ அதிகமான எண்ணிக்கை உடையவர்களை தான் ரட்சிப்பேன் என்று உள்ளாயா? அதனால் நாங்கள்லாம் ரொம்ப குறைச்சலாக இருக்கும் போல இருக்கு. எங்களோட விட ஜாஸ்தி யாருக்கெல்லாம் நம்பர்ஸ் நிறையா பேர் உன்னை எழுப்புறாளோ அவளை தான் போய் பார்ப்பேன்னு நினச்சி நிற்கியா, ரட்சிப்பேன்னு நினைக்கிறையா? நாங்கள்லாம் சாதுக்கள், அதனால் எங்களை நீ ரட்சிக்க வேண்டாமா? உன்னோட நீ வந்த பர்பஸ் என்னங்கிறாம நீ போய் மோகத்தில் படுத்துருக்கே. அதனால் புருஷர்களை தான் ரட்சிப்பேன், பெண்களே அல்ல என்று எப்படிலாம் கேட்குறாளாம். புருஷர்களை மாத்திரம்தான் நீ போய் ரட்சிப்பேன்னு பார்க்குறியா, பெண்களை ரட்சிக்க மாட்டியா? அதனால் பின்னாடிலாம் பெண்கள் மேலே அதிகம், அதனால் பெண்களை மாத்திரம்தான் ரட்சிப்பேன். நிறையா இடத்த பேச்சு மாறிண்டே இருக்கு இல்லையா. அதனால் நானே ஈஸ்வரன் என்று திமிரு பிடித்தவர்களைத்தான் ரட்சிப்பேன் என்பது உன்னோட இயல்பா. நான் தான் ஈஸ்வரன். இப்போ பார்த்தா நிறையா இடத்துல நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு வேஷங்கள்லாம் போட்டுன்னு மனித ரூபத்தில் இருக்கிறவெல்லாம் போட்டுன்னு இருக்கா இல்லையா.
அதனால அப்படி நான் தான் ஈஸ்வரன் என்று திமிர் பிடித்தவர்களை தான் ரட்சிப்பாயா, அப்படிப்பட்டவர்களை ரட்சிப்பாயா என்பது உன்னோட இயல்பா. சக்தர்களை ரட்சிப்பது, அசத்தர்களை கைவிடுவது என்பது உன் சங்கல்பமா. அதனால் முடியாதவெல்லாம் யாரெல்லாம் ரொம்ப பலசாலியாக இருக்கிற அவளை போய் ரட்சிக்கிறது, முடியாதவளை போய் அவளோட கைவிடுவது என்பது உன்னோட சங்கல்பமா. அமரர்களை மட்டும் ரட்சிப்பேன், மனிதர்களே அல்ல. அதனால் தேவர்களை மாத்திரம்தான் நான் ரட்சிப்பேன். தேவர்களாம் பெட்டிஷன் கொடுக்குற திருப்பார்க்கடல்ல, அப்படிப்பட்ட அவர்களை மாத்திரம்தான் நான் ரட்சிப்பேன். அதனால் மனிதர்களாக எங்களை நீ ரட்சிக்க மாட்டாயா? அதனால் ஒரு நியதியா அப்படிலாம் நினச்சிருக்கியா? நாங்கள்லாம் பார்த்தா ஆர்த்தர்கள், பக்தி உடையவர்கள், அதனால் உன்னிட்ட பிரேம உடையவர்கள், உங்கள்கிட்ட காதல் கொண்டவர்கள், அதனால் பயந்தவர்கள், அதனால் ரக்ஷணார்கள் என்பதை மறந்து விட்டாயா? எங்களெல்லாம் நீ மறந்து போயிட்டியான்னு கேட்குறாளாம். வெளியில் இருக்கிறா, உள்ள படுத்துனுக்கிற கண்ணனை பார்த்து பல கேள்விகள்லாம் கேட்குறா. பக்தி உடையவர்களையும் பயந்தவர்களையும் தான் தெய்வம் பரீட்சை செய்யும். நிறையா பார்க்குறோம். என்ன, நம்ம எல்லாம் ஆற்றுல உட்காந்து சொல்லுவோம் இல்லையா, நமக்கு ப்ராப்ளங்கள்லாம் வந்தோடனே, ஆனால் கஷ்டங்கள்லாம் வந்தோடனே என்ன சொல்லுவோம், நம்ம இப்படி பெருமாளுக்கு ஒரே பக்தியாக இருக்கோம், தினம் சோத்திரங்கள்லாம் சொல்கிறோம், பெருமாள் கோயிலுக்கு போகிறோம், இத்தனை பிரதர்ஷனம் பண்ணுறோம், அதெல்லாம் பண்ணி கூட நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டால், தெய்வம் நம்ம பரீட்சை செய்கிறது, இப்படிலாம் பண்ணுறதே சொல்கிறாலும். அதனால் அது நீ எதை நீ அர்த்தமாக்கி விட்டாயா? அப்படிப்பட்ட அவள்லாம் சொல்கிறத நீ நிஜமாகவே பண்ணிட்டியா? நாங்கள்லாம் அப்படிப்பட்டவர்கள். அதனால் எப்படி என்றால், விக்னேஸ்வரன் கோயிலில் பூஜை செய்யும் அர்ச்சகர் என்ன சின்ன சின்ன திருஷ்டாந்தங்கள்லாம் சொல்கிறா. ஒரு பெரிய பிள்ளையார் கோயிலில் பூஜை செய்யும் அர்ச்சகர் என்ன பண்ணுறான்னு கேட்டால், தினமும் பலிபீடத்து மேலே ஏறி, அதனால் யாருக்கும் தெரியாது, பலிபீடத்தில் போய் ஏறுவார். பலிபீடத்தில் கிட்ட போனாலே நம்மளாம் பயப்படுவோம். அதனால் அந்த அர்ச்சகர்கள்லாம் பார்த்தா பெருமாளுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணும்போது அங்கே பெருமாளை அப்படிலாம் பண்ணித்தான் அலங்காரம் பண்ணித்தான் ஆனோம். ஏன்னா அவள் அந்த மாதிரி அவளுக்கு அலங்காரம் பண்ணத்துக்கு அவளுக்கு உரிமை உண்டு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தா விக்னேஸ்வரன் கோயிலில் பூஜை செய்யும் அர்ச்சகர் என்ன பண்ணால், பலிபீடத்தில் மாரி அங்குள்ள பிறையில் தேங்காய் மூடியே வைப்பது. ஏன்னா இவரோட இதுக்கு இது நியாயமாகப்படாது. அதனால் அர்ச்சகர்களை சொல்லும்போது அவள் சில தர்மங்கள்லாம் அவளால் கடைபிடிச்சு தான் ஆனும், வேறு வழி கிடையாது அந்த மாதிரி. அதனால தான் திரையெல்லாம் போட்டிருக்கா. கோயிலெலாம் போகும்போது பெருமாளுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணும்போது பார்த்தா திரையெல்லாம் போட்டிருப்பா, அந்த வேறு பார்க்கக்கூடாதுன்னு. இதனால் தேங்காய் மூடியை வைப்பதும் எடுப்பதும் இவர் என்ன பண்ணுறான்னு கேட்டால், அந்த பலிபீடத்தின் மேலே ஒரு பிறை இருக்கும், அந்த இடத்துல தான் கொண்டு தேங்காயெல்லாம் வைப்பாராம், எடுப்பதாம், அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாள் என்னாச்சுன்னு கேட்டால், தன்னோட புதல்வனை கூப்பிட்டு, தன்னோட பிள்ளையை கூப்பிட்டு அவ்வாறு போய் எடுத்துன்னு வா சொல்லாராம். அந்த பிள்ளைக்கு தெரியாது இந்த மாதிரிலாம் தினம் நடக்கும்னு. புதல்வன் பார்த்தா, அவனோட பிள்ளை பார்த்தா இப்படிலாம் பண்ணக்கூடாது, பலிபீடத்திலாம் ஏறினா நமக்கு தப்பு இல்லையா, அதனால அவன் பயந்தானா. தேங்காய் முடியை எடுக்கும்போது அவன் காலில் தேல் கொட்டி விட்டது. அதனால் யாருக்கெல்லாம் பயப்படுறாளோ அவளுக்கு தான் ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால் போய் அந்த பிள்ளை போய் என்ன பண்ணித்தான், அவனோட பிள்ளை போய் அந்த அர்ச்சகரோட பிள்ளை போய் தேங்காய் முடியை போய் அப்பா சொன்ன மாதிரி அந்த பலிபீடத்தின் மேலே ஏறி அந்த தேங்காய் மூடியை அந்த பிறையிலேருந்து எடுத்துன்னு வரும்போது பார்த்தா அந்த பையனோட காலில் தேல் கொட்டிடுது. அதுதான் இங்கே சொல்ல. அதனால் இதை பார்த்த அர்ச்சகர், நீ பயந்து காலை வைத்தா, நீ பயந்துட்டே காலை வச்சா. கீழே இடத்துல போகும்போது நிறையா இடத்துல பார்க்குறோம் இல்லையா, கீழே பள்ளம் இருக்குது, விழுந்துருவோம் சொன்னால் அந்த இடத்துல போய் விழுந்துருவாவா. கீழே வழுக்க போகுது நம்ம இடத்துல நிறையா இடத்துல தண்ணி கொட்டிருக்கு, பார்த்து போங்க, வழுக்கிறதுன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல பார்த்தா அந்த இடத்துல போய் என்ன காலை வைப்பா, அவங்க வழுக்கி விழுவா. அந்த மாதிரி பார்த்த அர்ச்சகர் என்ன பயந்த காலை வைத்ததால் தேல் கொட்டியது என்றாராம். அதனால் இந்த மாதிரி உன்னோட நடவடிக்கை கிருஷ்ணா, நீ எப்படிலாம் பண்ணுறது, உன்னோட நடவடிக்கை இந்த மாதிரி இருக்குது. குணங்களையும் பக்தியும் தான் நீ கவனிக்க வேண்டும். அதனால் யார் எப்படிப்பட்டவன் நீ பார்க்கக்கூடாது. அவள்கிட்ட இருக்கக்கூடிய அவளோட நல்ல குணங்களையும் நீ பார்க்க வேண்டும், அவளோட பக்தியை நீ மெச்ச வேண்டும். அப்படி இருக்கிறவாளை தான் நீ பார்க்கணும். அப்படி இல்லாமல் நீ இன்னும் உள்ளே படுத்துருக்கேன்னு சொல்லி கூப்பிட்றாளாம். அதனால் 33 அமரர்க்கும் முன் சென்று கப்பந்தவிற்கும் கலியே துயிலடாய். முன் சென்றுன்னு முன்னாடி போனோம். ஏன்னா பெருமாள் முன்னாடி போவார் இல்லையா. அதனால் தீமை வருவதற்கு முன்பே சென்று நீ காக்க வேண்டும். அதனால் ரட்சிக்க வேண்டும். எப்படின்னா கஷ்டங்கள்லாம் வரத்துக்கு முன்னாடி நீ போய் காக்கணும். அதனால் சில பேர்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டால், வியாதியெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே சில தங்களை காத்துக்கொள்ள. சில பேர்லாம் பார்த்தா அதனால் மெடிக்கல் செக்கப்லாம் பண்ணுவான் இல்லையா, மாஸ்டர் செக்கப் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா இப்போ இந்த காலத்தில். எதுக்குன்னு கேட்டால், தனக்கு ஏதாவது ஒன்றும் வரக்கூடாது, எப்படி நம்ம முன்னாடி காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக போய் அதெல்லாம் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு வரா. அதனால் தங்களை காத்துக்கொள்வார்கள். சில பேர் என்ன பண்ணுவா, நோய் வந்த பின்பே காத்துக்கொள்ள. சில பேருக்கெல்லாம் உடம்பெல்லாம் வந்தப்புறம் போய் தான் அங்கே போய் நோய் வந்தவுடனே தங்களை என்ன டெஸ்ட்லாம் பண்ணி காத்துக்கொள்வார்கள். அவ்வாறு செய்வது அனர்த்தத்தில் முன்னே. அதனால் நோய் வந்தவுடனே போய் நம்மளை காத்துக்கொள்வதற்கு பார்த்தா நிறைய இடத்துல அது ஃபெயிலியர் ஆகுது இல்லையா.
அதனால் அப்படி இருக்கக்கூடாது. அதனால் நோய் வருவதற்கு முன்னே நம்மளை காத்துக்கொள்ளும். அதனால் முன் சென்றுங்கிறதுக்கு முன்னாடியே போய் நீ வந்து என்ன பண்ணணும்னு கேட்டால் அப்படி போய் முன்னாடியே காப்பாற்ற வேண்டும் இல்லையா? அதனால் ஒரு சமயம் எம்பெருமான் உபேந்திரனாக அவதரித்த போது ராவணன் பாட்டன்மார்கள், உபேந்திரனாக பெருமாள் அவதாரம் எடுத்தார். அப்போ ராவணனோட பாட்டன்மார்கள்லாம் தேவர்களை வந்து இம்சை பண்ணார்கள். தேவர்கள்லாம் வந்து நிறைய அவள்லாம் ராவணன்லாம் என்ன பண்ணுறான், அந்த அசுரர்கள்லாம் அவளோட குலத்திலே இருக்கிறவா எல்லாரும் என்ன பண்ணுவான்னு கேட்டால் நல்லவாளெல்லாம் ஹிம்சிக்கிறது தான் அவளோட வேலை இல்லையா? அதனால் தேவர்களை இம்சை செய்தனர். அவள்லாம் உடனே எங்கே வருவா, இம்சை பண்ணால் உடனே தேவர்கள்லாம் ஓடி வரா, பெருமாள்கிட்ட வரா, எம்பெருமான்கிட்ட சரணாகதி செய்து வேண்டிக் கொண்டு அவர்களை விரட்டி அடித்தான் பகவான். அதனால் பெருமாள் விரட்டி அடித்தானா. அப்போது அந்த அரக்கர்கள்லாம் என்ன பண்ணான்னு கேட்டால் பயந்து என்ன பண்ணான்னு பின்முதுகு காட்டி ஓடினர். அதனால் அப்படி அரக்கர்களாம் என்ன பண்ணான்னு கேட்டால் பயந்து போயிட்டாலாம். பயந்து போய் என்னை பெருமாள் அடிக்க வராரு, பெருமாள் துரத்துன்னு வராரு, சண்டை போட வராருன்னு சொல்லிட்டு பின்முதுகு காட்டி ஓடினாலாம். அப்போ அவர்கள் பகவானிடம் பின்முதுகு காட்டி எங்களை அடிப்பது நியாயமல்ல என்று கேட்டனர். அதனால் பின்முதுகு காட்டினா அந்த தர்மத்தில் போர் நியதி என்னன்னு கேட்டால் யாராவது பின்முதுகு காட்டுன்னு அவளை போய் அடிக்கக்கூடாது. முன்னாடி எதிர்த்து வந்தவாள் அடிக்கலாமே தவிர பின்முதுகு யாரெல்லாம் காட்டாலோ அவளை அடிக்கிறது அந்த நியதி கிடையாது என்று கேட்டாலாம். அதற்கு பகவான் என்ன சொன்னான்னு கேட்டால், நீங்கள்லாம் சொல்வது க்ஷத்ரிய தர்மம், நீ எல்லாம் சொல்வது என்னன்னு கேட்டால் க்ஷத்ரிய தர்மத்தை சொல்லு. நான் வந்து யாருன்னு கேட்டால் நாராயணன், நான் நாராயண தர்மம், நான் செய்வது நாராயண, நான் செய்வது கரெக்டு தான், நான் செய்வது நாராயண தர்மம். அதனால் என்றால் பகவானிடம் சரணாகதி செய்தவர்கள் எந்த வகையிலும் ரட்சிப்பது நாராயண தர்மம். ஏன்னா இதற்கு ஏன் நாராயண தர்மம்னு கேட்டால் பகவான்கிட்ட அவள்லாம் தேவர்கள்லாம் வந்து சரணாகதி பண்ணி என்னை காப்பாற்றணும்னு கேட்டோடனே பகவான் அவனோட தர்மம் என்னென்னா அவளை காப்பாற்றணும், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அதனால் துஷ்ட நிகிரகம் இல்லையா? அதனால் அவளை விரட்டி அடித்து அவள்கிட்ட காப்பாற்றணும், நான் செய்வது நாராயண தர்மங்கிறாலும். அதனால் பகவானிடம் சரணாகதி செய்தவர்களை எந்த வகையிலும் ரட்சிப்பது உன்னோட கடமை இல்லையா? அதனால் 33 கோடி தேவர்களுக்காக இவ்வாறு நடந்து கொண்டான். அதனால் 33 கோடி தேவர்களுக்கோசரம் அவளை ரட்சிப்பதற்கோசரம் இவ்வாறு நடந்து கொண்டான். அதனால் கிருஷ்ணா இவ்வாறு தேவதைகளை ரட்சித்தது போல எங்களை நீ வந்து ரட்சிக்க வேண்டாமாம். நாங்கள்லாம் காலம்பரிலேருந்து 30 நாட்கள் விரதங்கள்லாம் இருந்துருக்கோம். அதனால் 5 லட்சம் பெண்கள்லாம் உன்னோட வாசலில் வந்து காத்துருக்கோம், உன்னோட குணாதிசயங்கள்லாம் பாடின்னு இருக்கோம். அதனால் காலம்பரை ஏந்துன்னு காலங்காலத்தால் ஏந்துன்னு பணியில் வந்து வாடின்னு இருக்கோம். உன்னை பார்க்காம நாங்கள் பணியில் வாடுறது மாத்திரம் இல்லாமல் உன்னோட கண்களை நாங்கள் பார்க்கணும், உன்னை வந்து நாங்கள் அனுபவிக்கணுங்கிறதுக்கோசரம் நீராட்டம்னு அங்கே தான். அதனால் அப்படிப்பட்ட உன்னோடு சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்கோசரம் நாங்கள்லாம் என்னன்னு கேட்டால் அப்படி வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட தேவர்களுக்கு எப்படி அசுரர்கள்லாம் கஷ்டம் கொடுத்தாலும் அப்படிப்பட்ட கஷ்டங்கள்லாம் நாங்கள் அனுபவிச்சுருக்கோம். எதுக்குன்னு கேட்டால் உன்னை பார்க்காம இருக்கிறதுனால. அதனால் நீ ரட்சிக்க வேண்டாமா? கஜேந்திரனை எப்படி காப்பாற்றின? கஜேந்திரன் வந்து காப்பாற்றினான் இல்லையா? கஜேந்திரன் வந்து தானே எல்லாம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் உன்னை கூட்டோன்னே ஓடி வந்த இல்லையா? இப்படி ஓடி வந்த நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையா ஆழ்வார்கள் அனுபவம். அதனால் ஓ ஆதி மூலமே அப்படிலாம் கூட்டான் கஜேந்திரன். உடனே அங்கேருந்து ஓடி வந்தானே. எப்படி ஓடி வந்தேன்னு கேட்டால் தாயார் அங்கே கூட இருந்தால் கூட தாயார்கிட்ட கூட சொல்லலை, என்ன நடக்குன்னு தெரியல, என்னோட பக்தனுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்து விட்டது என்று கருடனையும் தான் இழுத்துக்கொண்டு அந்த அதிவேகமாக வந்து காப்பாற்றினே இல்லையா? அப்படி எங்களை வந்து காப்பாற்ற வேண்டாமாம், அப்படிப்பட்ட சாதுக்கள் நாங்கள் சொல்லி எழுப்புறாளாம், கூப்பிட்றாளாம். அப்படி 33 கோடி தேவர்கள்லாம் எப்படி காப்பாற்றணும், அப்படியெல்லாம் எங்களை காப்பாற்ற வேண்டாமா? முன்னாடி போய் நின்று எப்படி காப்பாற்றணுமோ அப்படி நாங்கள்லாம் அப்படி இருக்கோம் சொல்லி அந்த நிறைய எக்ஸாம்பிள்லாம் கொடுத்து திருஷ்டாந்தங்கள்லாம் சொல்லலாம். அப்படி கப்பந்தவிற்கும் கலியே துயிலழாய். அதனால தன்னை அடைந்த தேவர்களுடைய நடுக்கத்தை போக்கடித்து காத்தவன். தன்னை அடைந்த தேவர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவளோட நடுக்கத்தெல்லாம் அவளுக்கெல்லாம் பயத்தெல்லாம் நடுக்கத்தைன்னு அவளுக்குள்ள ஏன்னா நமக்கு வந்து கூட ஒருத்தர் இருக்கான்னு சொன்னான். அதனால அர்ஜுனன் கேட்டான் இல்லையா, அர்ஜுனனும் அவன் கேட்கும்போது என்ன கேட்டான், நீ இருந்தாலே போகிறோம் சொல்ல இல்லையா? அதனால துரியோதனன் வந்து கேட்டான், உன்னோட படைகளை கொடு, உன்னோட ஆயுதங்கள்லாம் கொடுன்னு கேட்டான். அதனால் அர்ஜுனன் என்ன கேட்டான்னு கேட்டால், நீ இருந்தால் போதும், எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு கேட்டான். என்ன வேணும்னு கேட்கும்போது அதனால் அவன் கூட இருந்தாலே அவனுக்கு அவன் நடுக்கங்கள்லாம் போயிடும். அதனால் அப்படி கப்பந்தவிற்கும் கலியே. அதனால் தன்னை அடைந்த தேவர்களுடைய நடுக்கத்தை போக்கடித்து, தேவர்களுக்கெல்லாம் கிருஷ்ணன் கண்ணன் இருப்பான், கூடன் இருக்கான், நாராயணன் இருக்கான்னு சொன்னாலே, மகாவிஷ்ணு இருக்கான்னு சொன்னாலே அவளுக்கு அந்த பயங்கள்லாம் போயிடுத்து. ஏதோ நிச்சயமாக நடக்கும், நமக்கு வந்து நல்லது நடக்கும், நம்ம பயங்கள்லாம் போயிடுத்தோம். அப்படி போக்கடித்து காத்தவன் நீ. அதனால் முன்பு கோவர்தன பூஜை போது இந்திரனுக்கு ஏற்பட்ட என்ன பண்ண, கோவர்தன பூஜையெல்லாம் நடந்தது. இந்திரனுக்கு ஏற்பட்ட
பலியை கோவர்தன மலைக்கே கொடு என்று அந்த அந்த கதையெல்லாம் கோவர்தன மலைக்கே கொடுன்னு சொல்லி எல்லாரும் இருந்து பயந்து இருந்தால் கூட அப்போ இந்திரனுக்கு என்று ஆயர்கள் எடுத்த என்றபடி இந்திரனுக்கு பலியை தவிர்த்தார். அதனால இந்திரனுக்கு இதெல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுக்காம மலைக்கெல்லாம் போட்டு அன்னைக்கு யாரெல்லாம் பயந்தாலும் நீ கூட இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பயங்கள்லாம் போச்சு. அப்படிப்பட்ட நடுக்கங்கள்லாம் போச்சு. அதனால கப்பம்னா நடுக்கம், கப்பம் தவிர்க்கும் கலியேன நடுக்கம். கப்பம்ங்கிறது நடுக்கம், உடல் நடுக்கம், மனதில் நடுக்கம். இதை நம்முடைய கடைசி காலத்தில் அவன் நினைத்தால் போக்கி அருள் புரியும். இந்த நம்ம உடலில் இருக்கக்கூடிய நடுக்கமாக இருக்கட்டும், மனதில் இருக்கக்கூடிய நடுக்கமாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்மளோட கடைசி காலத்தில் போகும்போது நம்ம நினைச்சோன்னா இதெல்லாம் நமக்கு நினைத்தால் போக்கி அருள் புரியக்கூடிய அப்படிப்பட்டவன் அவன். கப்பந்தவிற்கும் கலியே துயிலழாய். கலியே துயிலழாய்னா கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா மிடுக்கனே. அப்படி பாசுரத்தில் பின்னாடி பார்க்க போகிறோம். கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா. வெல்லும் சீர்னு உன்னை யாராவது வெல்ல முடியுமா? அப்படிப்பட்ட வெல்லும் சீர் என்ன கோவிந்தா, அதனால் மிடுக்கனே. அதனால உன்னை வெல்வது யாராலும் முடியாது. என்னெல்லாம் வெல்ல வந்திருக்குன்னு கேட்குறா இல்லையா பின்னாடி பாசுரத்தில் வியாக்கியானத்தில் பார்ப்போம். அதனால கிருஷ்ணன் இவாளெல்லாம் பார்த்து நீங்களாம் என்னை வெல்ல வந்திருக்குன்னு கேட்டால் உன்னை வெல்வது யாராலும் முடியாது. அதனால உன்னுடைய வீரத்திற்கு ஒப்பானவன் யாருமே இல்லை. உன்னோட வீரத்திற்கு ராமாவதாரத்தை இருக்கணும். அப்படிப்பட்ட வீரன் இல்லையா அசகாய சூரா அனபாய சாகசா சொல்றார் இல்லையா சுவாமி தேசிகன். அப்படிப்பட்ட உன்னுடைய வீரத்திற்கு ஒப்பானவன் யாருமே இல்லை. ஞானம், சக்தி, பலம், வீரியம், ஐஸ்வர்யம், தேஜஸ் இந்த குணங்கள்லாம் இருக்கிறதுனால பெற்றிருக்கிறபடியா உனக்கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்டால் ஞானம் இருக்குது, சக்தி இருக்குது, பலம் இருக்குது, வீரியம், ஐஸ்வர்யம், தேஜஸ் இதெல்லாமே நீ பெற்றிருக்கிறதுனால உன்னிடம் எல்லோரும் அடங்கியவர்களே. அதனால உங்ககிட்ட எல்லாமே, அதனால அப்படிப்பட்ட எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. அதனால உன்னை யாராவது வெல்ல முடியுமான்னு யாராலும் வெல்ல முடியாது. அதனால தான் கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தான்னு கூப்பிடும்போது அப்படிப்பட்ட உன்னை யாரும் என்ன வெல்ல வந்திருக்குன்னு கேட்கும்போது கண்ணன் கேட்கும்போது உன்னை யாரும் வெல்ல முடியாதுங்கிறான். அதனால அப்படிப்பட்ட கலியே துயிலழாய். துயிலழாய்னா இதில் கண்ணன் நப்பின்னை இருவரையும் எழுப்புகிறார்கள். அதனால நப்பின்னை கீழே தள்ளிவிட அவள் எழுந்து வர முடியாத வகையில் இவன் செய்து விட்டபடியால் இவளை முதலில் எழுப்பு. அதனால அப்படிலாம் முதல்ல அந்த முன்னாடி பார்த்தோம் பாசுரங்கள்லாம் பார்த்தோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன்னா நான் முந்தி நீ முந்தின்னு சொல்லாலே அப்படிப்பட்ட துயிலழாய் கண்ணன் தூங்கின்னு இருக்கானே. ஆனால் செப்பம் உடையாய் திரளுடையாய் தன்னை அண்டியவர்களிடம் நேர்மையை காட்டுவோன் கண்ணன். யாராவது பெருமாள்கிட்ட போய் யாராவது அவன்கிட்ட போய் சரணாகதி பண்ணால் உடனே அவன்கிட்ட போய் உடனே போயிடுவானாம். அப்படிப்பட்ட குணத்தை உடையவனவன் அண்டியவர்கள் காட்டுவான். ராமன் தர்மஸ்வரூபியானதாலும் நண்பன் பகைவன் என்று எல்லோரிடத்திலும் ராமாவதாரத்தில் இருக்கட்டும். அதனால அவன் ஒரு தர்மஸ்வரூபி. அப்படிப்பட்ட நண்பனாக இருக்கட்டும் பகைவனாக இருந்தாலும் இன்று போய் நாளைவான்னு சொல்லிட்டு கடைசியில் ராவண வதத்திற்கு முன்னாடி இன்று போய் நாளைவா கடைசி நிமிஷமாக இருந்தாலும் திரும்பி என்னை சரணாகதி பண்ணி நான் காப்பாற்றுவேன்னு சொல்லி பகைவர்களாக இருந்தாலும் சரி, நண்பனாக குகனாக இருந்தாலும் சரி, சுக்ரீவனாக இருக்கட்டும், வாலியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எல்லோரிடத்திலும் நேர்மை காட்டுவோம். ராமாவதாரத்தில் செப்பமுடையாய் திரளுடையாய். திறமைன்னா சாமர்த்தியம். திரளுடையான்னு சில பேருக்கெல்லாம் படிச்சிருப்பா, நிறையா பேர் நிறையா ரொம்ப படித்து எல்லாம் இருக்கும், அவளுக்கு திறமை இருக்காது, சாமர்த்தியம் இருக்காது. சில பேர் சாமர்த்தியசாலி இருப்பா, அவளுக்கு படிப்ப. சில பேரெல்லாம் பார்த்தா இப்போ ஆட்சிகள்லாம் நடத்துறதுல நிறையா இடத்துல பார்க்குறோம். அவளுக்கெல்லாம் ஆட்சிகள்லாம் நடக்கும்போது படிப்பறிவு எல்லாம் இருக்காது. இப்போ நிறையா பேர் பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அவளுக்கு ஆதி காலத்துலேருந்து அவளுக்கு சாமர்த்தியம் தான் ஜாஸ்தி இருக்கும்போதே படிப்பறிவு எல்லாம் இருக்காது. அதனால் இப்போ நிறைய பேருக்கு படிப்பறிவெல்லாம் இருக்கும், சாமர்த்தியம் இருக்காது. அதனால் நேர்மை இரண்டும் இருப்பது பொன்மலர் நாரினார் போல. ரெண்டுமே இருக்குங்க, சாமர்த்தியமும் இருக்கணும், நேர்மையும் இருக்கணும். ரெண்டும் சேர்ந்து இருப்பது ஒரு பொன்மலர் நாரினார் போல. ஒரு பெரிய கோல்டு நாத்தம் அடித்தா அப்படி இருக்கும், வாசனையாக இருக்கும் போல ஒருவன் வெய்யும் போது அவனை மிரட்ட சக்தி இல்லாதவன் பொறுமையோடு இருக்கலாம். அதனால் யாராவது உன்னை திட்டினான்னு அவனை திரும்பி மிரட்டுறதுக்கு சக்தி இல்லாதவனா பொறுமையோடு இருக்கலாம், வாய் மூடி நிற்கணும். இல்லை இது குணமாகாது. அதனால சக்தி இருந்து பொறுத்து கொண்டால் அதை பொறுமை. அதனால ரெண்டுமே இருக்குங்கிறத பற்றி சொல்லலாம். அதனால திரளுடையா சாமர்த்தியசாலி. செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். செற்றார்க்குன்னு பகவான் என்ன பண்ணுறான்னு கேட்டால் எல்லோரிடத்திலும் சமபுத்தி உடையவன். அதனால பகவான் விரோதியாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், எப்படியா இருந்தாலும் எல்லாரிடத்திலும் பார்த்தா சமபுத்தி உடையவன் அவன். ஆயினும் தன்னை அடைந்த பாகவதர்களிடத்தில் பகமையை காட்டுவன் தனக்கு எதிரே என்பான். யாராவது பாகவதோத்தமர்கள்லாம் அவளை போய் யாராவது எதிரின்னு நினைச்சான்னா பகமையை காட்டினான்னா அவள் பாகவதோத்தமர்கள் பார்த்தா நிறைய இடத்துல பார்த்தோம். குலசேகர ஆழ்வாக இருக்கட்டும், நிறைய இடத்துல பார்க்கும்போது அப்படி பாகவதோத்தமர்கள் தான் முக்கியமானவர்கள். அதனால் பாகவதோத்தமர்கள் தான் முதல்ல. அதனால்
அப்படி பாகவதோத்தமர்களாக இருக்கிறவருக்கு யாராவது விரோதியாக இருந்தால், யாராவது பகமையை காட்டுபவர்களாக இருந்தால் தனக்கு அவளாம் விரோதின்னு நினைப்பானாம். அப்படி அபராதம் செய்தான் என்பதனால அவனை கொல்லவில்லை. அதனால என்னன்னு கேட்டால் ஹிரண்யகசிபு என்ன பண்ணான், தனக்கு அபராதம் செய்தான் என்பதனால் அவனை கொல்லவில்லை. தன் பக்தனான ஹிரண்யகசிபு பெருமாளை நிந்திக்கிறான் இல்லையா, அதனால பெருமாளை நிந்திக்கிறான். அதனால பரவாயில்ல, அவன் தான் நிந்திச்சுட்டு போறான், எனக்கு ஒன்றும் அதனால ஒன்றும் இல்லை. ஆனால் எதுக்கு போய் அவனை கொல்றான்னு கேட்டால் தன்னோட பக்தனான பிரகலாதனை போய் பல இடத்துலையும் அபராதம் செய்தான் இல்லையா, அப்போ அவனை கொல்வதற்கு பல விதமான சூழ்ச்சிகள்லாம் பண்ணி அவனை கொல்வதற்கு ஆயத்தெல்லாம் பண்ணான் இல்லையா. அப்படிப்பட்ட பாகவதோத்தமன் பிரகலாதன். அந்த பிரகலாதனை கொல்வதற்கு அவன் முயற்சி செய்ததுனால அவனை போய் கொண்டான் என்று விசேஷமாக அனுபவிக்கிறார். அப்படிப்பட்ட விமலா துயிலழா 33 அமரர்க்கும் முன்சென்று கப்பந்தவிற்கும் கலியை துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். ஆசிரித விரோதிகள்கிட்ட பீடையை உண்டு பண்ணுவது எம்பெருமானுக்கு குற்றமாகாது. ஆசிரித விரோதிகள்னா குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும். யாராக இருந்தாலும் குற்றவாளியாக இருந்தால் தண்டிக்கப்படணும். அரசனும் குற்றவாளியாகலாம், அதனால் தண்டிக்க வேண்டும். அதனால் அப்படிப்பட்ட யாராக இருந்தாலும், அரசனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ரெண்டு பேருக்கும் தீமை இல்லை, ரெண்டு பேருக்கும் தீமை இருக்காது. அதனால் அபராதிகளை பகவான் ஹிம்சிப்பது நன்மைக்காக. அப்படிப்பட்ட அபராதிகளாக இருக்கிறது பகவான் ஹிம்சிக்கிறான் இல்லையா. அதனால் அப்படிப்பட்ட நிறையா இடத்துல பார்க்குறோம். நம்ம பகவானுக்கு நிறையா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடி பார்த்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறோமே, கைங்கரியம் பண்ணுறமே, அவனோட நாமங்கள்லாம் சொல்கிறோமே, அப்படி இருந்து நம்ம கஷ்டங்கள்லாம் வருதுன்னா அப்படி அந்த சமயத்தில் ஹிம்சிக்கிறது நல்லதுக்குங்கிறாளாம். அதனால் நன்மைக்கு. அதனால் அவன் விமலனாகிறான். அதனால் எல்லாம் நன்மைக்கும் சொல்லுவோம் இல்லையா. அதனால் விமலன்னா அஜ்ஞானாதி தோஷமற்றவன், அப்படிப்பட்ட தோஷங்களிலிருந்து நிவர்த்தி பெற்றவன், அப்படிப்பட்ட எம்பெருமானவன். அதனால் விமலா துயிலழா, அப்படிப்பட்டவனே விமலா துயிலழா, எழுந்திருக்கோ. முன்பாசுரத்தில் நப்பின்னையும் கிருஷ்ணனும் தூங்கவில்லை என்று நினைத்து வாய் தரவாய் தத்துவம் என்று எல்லாம் எழுப்பினாலாம். இப்பொழுது இவர்கள் உண்மையாகவே தூங்குகின்றனர் என்று அறிந்தபடியால் துயிலழா என்றார்கள். அதனால் உண்மையாக தூங்கத்தினால் எவ்வாறு துயிலழான்னு எழுப்புறாளாம். செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமரங்கள் நப்பின் இனங்காய் திருவே துயிலழாய். அதனால் செப்பென்ன மென்முலைன்னு கலசத்திற்கு சதுரிதமான மென்மை பொருந்திய ஸ்தனங்களை உடையவள். அதனால் வர்ணிக்கிறாள், கவிஞர்களாக வர்ணிக்கிறாளாம். அப்போ உடையவள் இதிலே தான் அவன் நித்தியவாசம் செய்வான். அதனால் அப்படிப்பட்ட ஸ்தன்யத்திலே அவன் நித்தியவாசம் செய்யக்கூடும். அதனால் தலையை வச்சு படுத்துன்னு இருக்கான் இல்லையா. அப்போ சொல்லலாம் செவ்வாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல், சிவந்த வாய் உடையவள். இவன் மற்ற மந்தகாசம் செய்யும்போது எப்படி இருக்குன்னு கேட்டால் அதரம் அழகு பெற்றிருக்கும், சிகப்பும் ஆகர்ஷமாக அமையும். இவளது அழகு பெற்ற பொன் சிரிப்பு பொதிந்து கொண்டிருக்கும். அதனால் அவன் படுத்து நிற்கிற விஷயத்தை சொல்கிறாளாம் அங்கே. அதனால் அப்படிப்பட்ட ஆகர்ஷமாக அமையக்கூடிய இவளது அழகு பொன் சிரிப்பு பொதிந்து கொண்டிருக்கும். அதனால் அதரத்துக்காகவே 7 ரிஷபங்களை அடக்கினானால் நப்பின்னை அப்படிப்பட்ட அழகு பொருந்தியவள் முன்னாடியே பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த நப்பின்னைக்கோசரம் என்ன பண்ணான்னு கேட்டால் 7 ஒரு எருதை பற்றி அன்றைக்கி விசேஷமாக நப்பினை சொல்லும்போது எப்படிப்பட்ட எருதுங்கிறதெல்லாம் சொன்னோம். பலசாலையான எருது. அப்போ 7 ரிஷபங்களை அடக்கினான் அப்படிப்பட்டவன் அவன். அதனால் அப்படிப்பட்ட செப்பென்ன மென்மலை செவ்வாய் சிறுமரங்குல், நப்பின்னையோட சௌந்தரியத்தை சிறுமரங்குல் என்று வர்ணிக்கிறார்கள். பெண்களின் இடுப்பு நுண்ணியதாக இருக்க வேண்டும் என்று, பெண்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கணுமோ லட்சணங்கள்லாம் இருக்கணுமோ அப்படி சொல்லி வர்ணிக்கிறாளாம். செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமரங்குல் நப்பின் இனங்காய் திரவே துயிலழாய் உக்கமும் தட்டுளியும் தந்தொள் மணாலனை இப்போதேயம்மை நீராட்டேலோரம்பா. நப்பின் இனங்காய்னா ஸ்ரீதேவி பூதேவி இவள் பின்பு வந்தவள். ஆக இவளிடம் கண்ணனுக்கு மோகம் அதிகம். அப்படிப்பட்ட கண்ணனுக்கு என்னன்னு கேட்டால் மோகம் ஜாஸ்தி. அதனால் இப்படிப்பட்ட எவ்வனம் இவளுக்கு அழியவே இல்லை. இங்கு இவளது கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மறுவிய கோயில் சொல்கிறாள் இல்லையா. அப்படி ஸ்ரீதேவி பூதேவி இவள் பின்பு வந்தவள். அதனால் கடைசியாக வந்தவாள்கிட்ட மோகம் ஜாஸ்தி இருக்கும், சொல்ல வழக்கம் இல்லையா. அதனால் எவ்வனம் இவளுக்கு அழியவே இல்லை. அதனால் இவளது கிளறொளி இளமை கெடுவதே இல்லை. அதனால் மோகம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் திருவே துயிலழா, நப்பின்னை திரு என்று அழைக்கிறாள். நப்பின்னையை திருன்னு அழைக்கிறார்கள். இவள் பிராட்டிக்கு ஒப்பானவள். அதனால் சரணாகத லட்சணத்தில் ராமனை காட்டிலும் சீதை பன்மடங்கு உயர்ந்தவள். அப்படிப்பட்ட சரணாகதத்தில் நப்பின்னையை சரணாகதி பண்ணணுங்கிறத ரட்சணம் யாருன்னு கேட்டால் ராமனை காட்டிலும் சீதை பன்மடங்கு, பிராட்டி அதில் ராமனை காட்டிலும் பன்மடங்கு உயர்ந்தவளாம். அதனால் உக்கமும் தட்டுளியும் தந்தொன்மணாலனை இப்போதையம் நீராட்டேல் ஓரம்பாவாய். அதனால் உக்கமும் தட்டுளியும் விசிறி ஊக்கத்துடன் சமர்ப்பிக்க வேண்டியது. வெட்டி வேளால் செய்யப்பட்ட விசிறியை கொண்டு
எம்பெருமான் அருகில் நின்று உபச்சாரம் செய்ய வேண்டும். அப்படிலாம் செய்யணும். தட்டொலினா கண்ணாடி. அதனால் காலையில் எழுந்ததும் சுபமங்கலத்திற்காக பார்க்க வேண்டும். காலம்பரை எழுந்தனும் கண்ணாடி பார்க்கணும்னா மங்களகரமான விஷயம். அதனால் சுபமங்கலத்திற்காக பார்க்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதனால் முன்காலத்தில் கண்ணாடி கடலாம் கிடையாது. அதனால் வெங்கலத்தால் செய்யப்பட்ட தட்டு தான் கண்ணாடி. அதனால் வெங்கலத்தில் அப்படி பளிச்சுன்னு இருக்குமா. அதனால் தேய்க்கும் போது பாத்திரங்கள்லாம் சில பேர் வீட்டில் பார்த்தா பாத்திரங்கள்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டால் கண்ணாடி பார்க்குற மாதிரி இருக்கும். பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி பளிச்சுன்னு இருக்கும். அப்படிப்பட்ட பாத்திரங்கள்லாம் அப்படிப்பட்ட ஜலமும் இருந்தது. அவெல்லாம் காவேரியில் போயிட்டு அந்த வெண்டம் மண்ணெல்லாம் எடுத்துன்னு வந்து அப்படி தேய்ப்பான். புளியை வச்சு தேய்ச்சி அந்த பாத்திரம் தேய்ச்சா வெங்கல பானையெல்லாம் தேய்ச்சா கண்ணாடி மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். கண்ணாடியெல்லாம் தேடின்னு போகணும்னு அவசியம் இல்லை. அதனால் தினமும் சாம்பல் கொண்டு தேய்ப்பார்கள். அதனால் அதன் மூலம் பளபளப்பு உண்டாகும். அந்த ஒளி கண்ணாடி போல் முகத்தில் பிரதிபலிக்கும். அதனால் உக்கமும் தட்டுளையும் தந்தோழ்மணாலனே இப்போதையம்மை நீராட்டேலோரம்பாவாய். அப்படி மணாலனே இப்போதையம்மை நீராட்டுன்னு சொல்லி இந்த பாசுரத்தில் விசேஷமாக முடிக்கிறார். அதனால் அப்படி உன் பர்த்தாவை நீராட்டு, விசிறி கண்ணாடி முதலான கொண்டு நீராட்டு, அல்லது உன் மணாளன் கொண்டு எம்மை நீராட்டுன்னு சொல்லலாம். அதனால் சீதாதேவியுடன் ராமனை வசிஷ்டர் முதலானோ நீராட்டியது போல் நீ கண்ணனையும் எங்களையும் ஒன்று சேர்த்து நீராட்டத்தை செய்துவை. அப்படி ஒரு க்ஷணகாலம் அவனை விட்டு பிரிந்திருப்பது ஒரு யுகத்திற்கு ஒப்பானது. ஒரு க்ஷணம் கூட எப்படின்னு கேட்டால் அவனை பிரிஞ்சிருக்க முடியாது. அதனால அப்படி பிரிஞ்சிருக்கிறது ஒரு யுகத்திற்கு ஒப்பாக இருக்கிறது என்ற எண்ணமுடையவர்கள் இனி ஒரு நிமிடம் கூட எங்களால் பிரிஞ்சிருக்க முடியாது, சேர்த்துவைன்னு சொல்லி கூப்பிடலாம். அதனால் நீராட்டுன்னா எங்களுக்கு ஏற்பட்ட சிரமம், நீராட்டன்னா சேர்ந்து இருக்கிறது, ஒன்றா இருக்கிறது. அப்படி எங்களுக்கு அவனை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சிரமத்தை நீ விளக்க வேண்டும். அதனால் எம்பெருமான் காதல் நோயால் ஏற்பட்ட விரகதாபம் நீங்க வேண்டும். அதனால் எம்பெருமானை பார்க்கணும் சொல்லிட்டு நாங்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த விரகதாபம் நீங்க வேண்டும். அப்படி சொல்லி விசேஷமாக அங்கே எழுப்புறாளாம். 33 பாசனமாக எடுத்து ஏற்றகலங்கள்லாம் எடுத்து அடுத்தது அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போர் வந்துதல பெய்தோம் கிங்கிணிவா செய்த தாமரை பூ போலே செங்கன் ஜெதிச்சிறதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தனம் எழுந்தார் போல் அங்கனிரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மே சாபம் எழுந்தேலோரம்பாவா. இந்த பாட்டில் ஆயர்பாடி பெண்கள்லாம் தங்களுக்கு ஏற்பட்டதான எல்லா அபிமானங்களையும் விட்டு உன் சயனக்கட்டில் கீழே வந்திருக்கோம். அதனால் அவள்லாம் சொல்லலாம் கண்ணன்ட்ட, நாங்கள்லாம் என்னென்ன ஆயர்பாடி பெண்கள், எங்களுக்கு ஏற்பட்டதான எல்லா அபிமானம், எங்களுக்கு இருக்கக்கூடிய அபிமானங்கள் எல்லாத்தையும் விட்டு உன்னோட கட்டில் கீழே உட்காந்துருக்கோம். அப்படிப்பட்ட சயனக்கட்டிலில் காத்துருக்கோம், கீழே வந்திருக்கோம். உன்னோட திருக்கண்களால் நோக்கி எங்களை பார்க்கணும். அதனால் அப்படி உன்னோட திருக்கண்களை பார்க்கணுங்கிறதுக்கோசரம் தான் நாங்கள் அப்பையிலேருந்து காத்துருக்கோம். அதனால் வாயிற்காப்பாளன் போய் நாயகனான் என்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பான். அப்படிப்பட்ட வாயிற்காப்பாளன் போய் உன்னிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு உன்கிட்ட கேட்டுன்னு அவன் முன்னாடி உன்னோட கண்ணை பார்த்துட்டு எங்கள்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லும்போது நாங்கள் ஒத்துக்கலை. அதனால் முன்னாடி நான் உன்னோட கண்களை திருக்கண்களை நாங்கள் தான் பார்க்கணும்னு காத்துட்டுருக்கோம். அதனால் நாங்கள் எப்படி இருக்கோம்னு கேட்டால் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா அபிமானங்கள்லாம் விட்டுட்டு உன்னோட சயனக்கட்டில் கீழே காத்துட்டுருக்கோம். அதனால் உன்னோட திருக்கண்களால் நீ தான் எங்களை முதல்ல பார்க்கணும். அதனால் அப்போது எங்களோட எப்படி ஏன் பார்க்கணும்னு கேட்டால் அப்படி நீ பார்ப்பதனால எங்கள் மேலே இருக்கக்கூடிய பாவங்கள்லாம் தீரும். அதனால் அப்படி வேண்டிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் திட்டாந்தமாக என்னென்னா சிற்றரசர்கள்லாம் சின்ன சின்ன அரசர்கள்லாம் இருப்பாள், பெரிய ராஜாலாம் இருப்பாள். அவளுக்கு கீழே இருக்கக்கூடிய சிற்றரசர்கள்னு சொல்லுவோம். அவள்லாம் சிற்றரசர்கள்லாம் இப்போ பார்த்தோன்னா பெரிய பிரைம் மினிஸ்டர், அவளுக்கு கீழே இருக்கக்கூடிய மந்திரிகள், அவளுக்கு கீழே அடுத்தடுத்து வரிசையாக இருக்கும். அவள் எல்லாமே எப்படி இருப்பார்னு கேட்டால் ஒரு கர்வத்தோடு இருப்பாளாம். அப்படி கர்வத்தோடு இருந்தவர்கள் தன்னுடைய கர்வத்தை விட்டு உன்னோட திருவடிகள் சேர்ந்தனர். அதனால் அப்படிப்பட்ட சிற்றரசர்கள்லாம் பெரிய ராஜாக்கள்லாம் இருக்கா இல்லையா, அவள்கிட்ட இருக்கக்கூடிய சிற்றரசர்கள் எல்லாமே எல்லாரும் தன்னோட கர்வத்தெல்லாம் விட்டு உன்னோட திருவடிகளில் சேர்ந்தனர். அதனால் உலகத்திலே ஜனித்தவர்கள் அனைவருக்கும் அகங்காரம் உண்டு. உலகத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்காளோ அவள் அத்தனை பேருக்கும் அகங்காரங்கள்லாம் உண்டு இல்லையா, ஈகோன்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால் அப்படி இந்த மாதிரி அனைவருக்குமே நான் தான் என்று அகங்காரம் ஏற்படுகிறது. நிறையா இடத்துல பார்க்குறோம் இல்லையா. இது வாழ்க்கையில் சகஜமாக இருக்கக்கூடிய அகங்காரம் சொல்லுவோம். அகங்காரங்கள்லாம் விட்டு விடணும் சொல்லுவோம். அதனால் அப்படிப்பட்ட அகங்காரங்கள் சகஜமாக எல்லாருக்குமே இருக்கக்கூடியது. இத்தகைய தவறான அறிவை கொடுக்கக்கூடிய அழகிய இவ்வுலகம் கண் ஞாலம். இப்படிப்பட்ட தவறான ஒரு அறிவு. அதனால் அந்த அகங்காரங்கிறது ஒரு தவறான அறிவு. அந்த அந்த அறிவை கொடுக்கக்கூடிய அழகிய உலகம் பார்த்தேன்னா அப்படிப்பட்ட உலகம் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த அறிவை அந்த கொடுக்கறதுனால கண்மா ஞாலம், அது அழகிய இடங்களை உடைய பெரியதான பூமி. அப்படிப்பட்ட பெரிய
பெரிய பூமி, அழகிய பூமி அப்படி வர்ணிக்கிறாளாம். இதை பெற்றவன் எவன் கர்வம் அடைய மாட்டான். இப்படிப்பட்ட பூமியை பெற்றவர்கள், நம்மளாம் பூமியில் பிறந்திருக்கோம் இல்லையா, அப்படிப்பட்ட பூமியை பெற்றவன் யார் தான் கர்வம் அடைய மாட்டார்கள், ஏன் அகங்காரம் கொள்ள மாட்டார்கள் சொல்லலாம். அதனால கண்ணா நீ சுவாமி, நாங்கள்லாம் தாசர்கள், நீ சுவாமியாக இருக்கு, நாங்கள்லாம் தாசபூதியாக இருக்கிறோம். அதனால் அபிமான பங்கத்தை அடைந்து உன்னிடம் வந்திருக்கிறோம். நாங்கள்லாம் தோற்று போயிட்டோம். நாங்கள்லாம் அகங்காரத்தோடு, நாங்கள்லாம் பெண்கள், நீ என்னை அடைய வேண்டும் என்று கர்வத்தோடு நாங்கள்லாம் படுத்துருந்தோம். நிறையா இடத்துல எழுப்பி கூட ஏந்துக்கலை. அப்படிலாம் இருந்து அந்த கர்வத்தில் பங்கத்தெல்லாம் விட்டு உன்னிடம் சரணாகதி அடைந்திருக்கோம். அதனால் உன்னோட சயனக்கட்டுகளில் வந்திருக்கோம், உன் வீட்டு வாசலில் வந்திருக்கோம். அதனால் எல்லாவற்றையும் விட்டு உன் அடிக்கீழ் வந்தோம். நீயும் எங்களை கைவிட்டால் விட்ட இடத்தை தொடவ மீடாது. அதனால் நீயும் எழுந்திருந்து பார்க்காம அப்படி படுத்துட்டே இருந்தேன்னா எங்களுக்கு வேறு யாராவது இருக்காளா, கைவிட்டாலும் எப்படின்னு கேட்டால் விட்ட இடம் இருக்கு இல்லையா, அதை தொடவும் மீடாது, திருப்பி தொடவும் கூட முடியாது. அதனால் இதற்கு உதாரணம். அதனால் ஜராசந்தன் சிறையில் அடைக்கப்பட்ட அரசர்கள், ஜராசந்தன்கிற ராஜா சிறையில் அடைக்கப்பட்ட அரசர்கள் நிறையா பேர், பீமசேனன் மூலமாக கிருஷ்ணன் ஜராசந்தனை அழித்தான். பீமசேனன் மூலமாக ஜராசந்தனை அழித்தானாம். அதன் பிறகு அரசர்கள் சிறையிலேருந்து விடுபட்டவர்கள், அப்படிப்பட்ட அரசர்கள்லாம் என்ன பண்ணான்னு கேட்டால் சிறையிலேருந்து வெளியில் வந்துட்டான். விடுபட்டவர்கள் கிருஷ்ணனுடைய பள்ளிக்கட்டிற்கு கீழே அபிமானம் உள்ளவர்களா அவளாம் என்ன பண்ணுறான், கிருஷ்ணன் தான் காப்பாற்றினான்னு தெரிஞ்சது அவளுக்கு. பீமசேனன் மூலமாக அவர்களெல்லாம் திருப்பி அழிச்சுன்னு வந்தோடனே அவள்லாம் என்ன பண்ணா, திரும்பி போய் என்ன பண்ணான்னு கேட்டால் விடுபட்டவர்களாக கிருஷ்ணனுடைய பள்ளிக்கட்டிற்கு கீழே அபிமானம் உள்ளவர்களாக சரணடைந்தார்கள். அவளாம் கிருஷ்ணனோட பள்ளிக்கட்டிற்கு கீழே அவன்கிட்ட போய் சரணாகதி பண்ணினான். சிறையில் அடைக்கப்பட்ட அரசர்கள் எண்ணிக்கையை பார்த்தா 20,800. அவர்கள் கண்ணனால் சிறையிலிருந்து மீட்கப்பட்டவர்கள். கண்ணனால் சிறையிலிருந்து மீட்கப்பட்டவர்களோட எண்ணிக்கையை பார்த்தா 20,800 பேர் இருக்கலாம். இப்படிப்பட்ட அரசர்கள் அவர்களெல்லாம் கண்ணனால் பீமசேனன் மூலமாக சிறையிலிருந்து மீட்கப்பட்டவர்கள். ராஜ்யம் ஐஸ்வர்யம் இவையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், அப்படிப்பட்டவாளாம் திரும்பி எங்களோட ராஜ்யம் வேணும் போல, எங்களுக்கு ராஜ்யம் வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம், உன்னோட திருவடி இருந்தால் போகிறோன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட அவனோட கண்ணனோட திருவடியில் ஆசிரியிச்சார்கள். அதனால் அவைகள் அத்திரங்களானபடியால் உன் திருவடியைத்தான் விரும்புகிறோம். அப்படிப்பட்ட ராஜ்யங்கள்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது எங்களுக்கு, அதனால் உன்னோட திருவடி தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி, அதனால் எங்களுக்கு ராஜ்யம் எதுவும் வேண்டாம். தாய் தந்தை தாரம் மக்கள் எல்லாம், தாயாய் தந்தையாய் மக்களாய் முற்றுமாய் சொல்ல இல்லையா ஆழ்வார். அப்படிப்பட்ட எங்களுக்கு எல்லாமே நீ தான். அதனால் அப்படி ஒன்னோட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம் சொல்லலாம். அப்படி அதனால அங்கன்மா ஞாலத்திரத அபிமான பங்கமாய் நின் பள்ளிக்கட்டிற்கீழே. இந்த பாட்டில் மனிதனுக்கு ஏற்பட்ட துரகங்காரத்தினுடைய நாசம் சொல்லப்படுகிறது. மனுஷாளுக்கு இருக்க துராங்காரம் சொல்லுவோம் இல்லையா, நம்ம தமிழில் சொல்லும்போது ரொம்ப துராங்காரியாக இருப்பான், துராங்காரனாக இருக்கான்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு அகங்காரத்தை நாசம் செய்யக்கூடியதாக சொல்லப்படுகிறது. ஒரு சமயம் என்ன பண்ணான்னு கேட்டால், நான்முகன் குரங்குகளை படைத்தோடனே உங்களுக்கு 40 வருடம் ஆயுள் கொடுப்பதாக இருக்கிறேன்னு சொல்லலாம். ஒரு திருஷ்டாந்தம் நிறைய கதைகள்லாம். ஒரு சமயம் நான்முகன் யார், பிரம்மா தான் படைக்கிறான். படைக்கிறதுக்கு அதிகாரி யாருன்னு கேட்டால் நான்முகன். அவன் குரங்குகளெல்லாம் படித்தான். அப்போ குரங்குகளை பார்த்து 40 வருடம் ஆயுள் கொடுக்குறேன்னு சொன்னானான். அப்போ அதன் உங்களோட கருத்து என்னன்னு அந்த குரங்களை பார்த்து கேட்டோடனே அவைகள்லாம் என்ன சொல்லித்தான், அவைகள் தலையில் வைத்து கொண்டன. அதனால் கருத்து என்னன்னு கேட்டோம், அவைகள்லாம் தலையில் கை வச்சுருக்கான். இதை கண்ட பிரம்மா குறைவாக இருந்தால் அதிகம் கொடுக்குறேன்னு பார்த்தோன்னே இதுகள்லாம் நினச்சிருக்கு தனக்கு ஏதோ குறைச்சலாக கொடுக்குறேன்னு சொல்லாமல் போல இருக்கு. அதனால நான் ஜாஸ்தி கொடுக்குறேன்னு சொன்னானா, குறைவாக இருந்தாலும் அதிகம் கொடுக்குறேன்னு சொன்னோடனே குரங்குகள் குறைவு என்று நாங்கள் வருந்தலை, இவை அதிகம் என்று வருந்துகிறோம் சொல்லித்தான் அப்படிப்பட்ட குரங்குகள்லாம். ஏன் என்று கேட்ட பிரம்மா, நாங்கள் கிளையில் தாவுகின்ற பிராணி, நாங்கள்லாம் எப்படி போயிட்டால் கிழக்கு கிளை தாவுகின்ற பிராணி, வீடு முதலையெல்லாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. செடி கொடிகள் மனிதர்கள் கையில் இருக்கோம். ஏன்னா நாங்கள் எங்களுக்கெல்லாம் சாப்பாடுன்னு கேட்டால் செடியில் இருக்கிற பழங்களோ யாராவது மனுஷர்கள்ட்ட இருக்கிறவெல்லாம் பிடுங்கி வாங்கி சாப்பிட்டுன்னு இருக்கோம். அதனால் பழையவற்றில் அபகரித்து காலத்தை கழிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் எங்களுக்கு 20 வருடங்களே ஜாஸ்தி, மேலே 40 வருடங்களாம் வேண்டாம்னு சொல்லித்தான் அந்த குரங்குகள். அடுத்து பிறகு எருதுகளை பார்த்து கேட்டாராம் பிரம்மா. அடுத்து தான் திருஷ்டியில் இருக்கக்கூடிய எருதுகள் இருக்கு இல்லையா, அந்த அவைகள்கிட்ட போய் கேட்டாராம். அவைகளும் தலையில் கை வைத்து எங்களை ஏன்னா எருதுகள் சொல்லதான், அப்படிலாம் எங்களுக்கெல்லாம் வேண்டாம், எங்களை ஒரு வண்டியில் கட்டுறா, உழுவதற்கு எல்லாம் பயன்படுத்துகிறா, ஆகவே 20 வருடங்கள் போதும் என்று சொல்லித்தான். பிறகு நாயை பார்த்து கேட்டாராம் பிரம்மா. அவைகளும் வசிக்க சொல்லித்தான், எங்களுக்கு வசிக்கிறதுக்கெல்லாம் இடம் இல்லை. ஆனால் இந்த காலத்தில் இல்லை போல இருக்குது, அந்த காலத்து நாய்கள் போல இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற நாய்களுக்கெல்லாம் எப்படி சொகுசாக கிடைக்கிறது இல்லையா, அதனால் வசிக்கிறதுக்கெல்லாம் இடம் இல்லை.
பூனையை போல வீட்டிலும் நுழைய முடியாது. ஒரு பூனையெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டால் அப்படியே நுழைஞ்சு வீட்டுக்குள்ளே போயிடும். அப்படிலாம் எங்களால் முடியாது. அதனால் அசுத்த பொருள்களை உண்ண வேண்டியதாயிடுத்து. நாங்கள்லாம் வந்து சுத்தமான சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியல, அசுத்த பொருள்கள்லாம் உண்ண வேண்டியதாயிட்டு எங்களுக்கு வந்து 20 வருடம் போகணும் நாய்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சு தான். பிறகு வௌவால் இருக்கு இல்லையா, வௌவாலை பார்த்து கேட்டோன்னே எங்களுக்கும் பகலில் பார்த்தா பகலில் பார்வை கிடையாது, கீழே மேலும் தான் நாங்கள் பறந்துட்டே இருக்கோம். நாங்கள் எங்கேயாவது இடத்துல வௌவால் மாதிரி நின்றுட்டு இருப்போம் சொல்லுவோம் இல்லையா, அதனால் அந்த இடத்துல நிற்க வேண்டியதாகிடுது. அதனால் பலவாறு கட்டங்களை சொல்லி எங்களுக்கும் 20 வருஷம் போகிறோம் சொல்லியிருந்தான். பிறகு மனிதனை பார்த்து கேட்டாராம் பிரம்மா. மனிதனை பார்த்து உங்களுக்கு 40 சம்பத்சரம் கொடுக்குறேன் போதுமான்னு கேட்டாராம். அப்போது மனிதன் என்ன பண்ணான்னு கேட்டால் 40 வருடங்களாம் எங்களுக்கு ரொம்ப குறைச்சல். 40 வருடங்கள் நாங்கள்லாம் என்ன சுகத்தை அடைய முடியும், 40 வருஷத்தில் எங்களால் ஏதாவது செய்ய முடியுமா, 40 வருஷம்லாம் போராதுன்னா மனிதன். அதனால் பிரம்மா யோஜனை செய்து முன்பு கூறிய 4 பிராணிகளோட சம்பத்சரங்களையும் தீர்மானித்தபடியால் அவளாம் 20 வருஷம் போகணும்னா இல்லையா, அதனால் அவைகளுக்கு ஆயுள் என்பதையும் உனக்காக தீர்மானித்து 20 வருடங்களும் சேர்த்து 4 பேர் இல்லையா, 4 × 20 × 80 வருஷம் 80 இயர்ஸ் ஆச்சு. அதையும் உங்களுக்கு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து 100 தரேன்னு நமக்கு மனிதர்களாக நம்மளுக்கு வந்து 100 வருடம் கொடுத்தாராம். அதனால் உண்மையில் மனிதனுக்கு முதல் 20 வயது குரங்கு சேட்டு. அதனால் அந்த மாதிரி வரத்துக்கு காரணம்னு கேட்டால் அந்த 20 இயர்ஸ்க்கு எப்படி டெவலப் ஆகி வராங்கன்னா முதல் 20 வருஷத்தில் குரங்கு சேட்டு எல்லாம் பண்ணானா அடுத்த 20 வருஷத்தில் மாடுகளை போல் குடும்ப பாரத்தை சுமக்கிறான். அடுத்த 20 வருஷத்தில் பார்த்தா 40 வயசு வரைக்கும் குடும்ப பாரத்தை சுமக்கிறது எருதுகள் போல். அடுத்த 20 வருஷத்தில் இவனுக்கு சுவாபாவிக வயது, அதாவது 20 வந்து 60 to 80 குடும்பத்தில் அல்லல் ஏற்படுகிறது. அதனால் நாய் போல குறைப்பான். அதனால் என்ன ஆகுன்னு கேட்டால் அப்போ பார்த்தாலும் அவனுக்கு ரொம்ப குடும்பத்தில் ஒரு பொறுப்பெல்லாம் ஜாஸ்தியாக அவனால் மேனேஜ் பண்ண முடியாத இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் சத்தம் போட்டுகிட்டே இருப்பான். அதாவது 5வது 20 வந்து வௌவாலின் நிலைமை எப்படின்னா பல வகையான கிளேசங்கள் இருந்தாலும் தன்னை பற்றின அபிமானம் வருவதில்லை. அதனால் அவனுக்கு பார்த்தா வௌவால் மாதிரி எப்படி இருந்தால் கூட தன் மேலே இருக்கிற அபிமானம்லாம் விடுவதில்லை, தன்னோட இருக்கக்கூடிய அபிமானங்கள்லாம் விடுறதே கிடையாது, பல வகையான கஷ்டங்களாக இருந்தால் கூட. அப்புறம் அந்த வயதில் தான் பகவத் விஷயங்கள் கேட்பதும் சத்காரங்கள் செய்வதும் திவ்யதேச யாத்திரைகள் செய்வது உகந்த காலம். அதனால் அப்படிப்பட்ட வயசில் இதெல்லாம் பண்ணாமல் தன்னோட அபிமானம் விடுவதில்லை. அப்படி பிரித்து அந்த 4 குணம் 20 வருஷத்துக்குள்ள குணங்கள் சேர்த்து இவனுக்கு மனிதர்கள் கொடுக்கறதுனால அந்த இயல்பு அவனுக்கு மனிதனுக்கு கிடைச்சதுங்கிறது சொல்லலாம் ஒரு விசேஷமாக. அதனால் அப்படி பள்ளிக்கட்டிற்கீழே அங்கன்மா ஞாலத்திரதர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே, பள்ளிக்கட்டிற்கீழ்னு செய்ய உகந்த காலம். அப்படிப்பட்ட திவ்யதேச யாத்திரையெல்லாம் செய்யக்கூடிய காலம் பள்ளிக்கட்டிற்கீழே நாங்கள் வந்து கீழே வந்திருக்கோம். இங்கு பெரிய அரசன் மூலமாக சிற்றரசர்களுக்கு பங்கம் ஏற்பட்டால் அந்த பகைவர்களிடத்தில் பள்ளிக்கட்டில் கீழே தானே வர வேண்டும். பெரிய சிற்றரசர்கள்லாம் இருக்கான், பெரிய அரசர்கள்லாம் அவளை வெல்றதுக்கோசரம் சண்டையெல்லாம் போட்டுன்னு வந்தானே அவள்லாம் பயந்துன்னு என்ன பண்ணணும், அவளுக்கு அடிபணிந்தான் இருக்கணும். அப்படி நாங்கள்லாம் என்னன்னா எம்பெருமான் பள்ளிக்கட்டிற்கீழே என்பது எவ்வாறு கூறினால் உலகில் உயர்ந்த பெருமையை அடைவன் எல்லோருமே அந்த எம்பெருமான் அருள் மூலமாக அந்த தன்மை அடைந்தவர்கள். அதனால் உயர்ந்த படவையெல்லாம் இருக்கான்னு கேட்டால் அதெல்லாம் யாருன்னு கேட்டால் பெருமாளோட அனுகிரகத்தினால எல்லாருமே அவன் அருள் மூலமாக தான் தன்மை அடைந்திருக்கிறார்கள், அந்த தன்மையெல்லாம் அடைந்திருக்கான். எல்லாமே எம்பெருமானது அவன் பள்ளிக்கட்டிற்கீழே வந்து அமர்ந்தனர். அப்படிப்பட்டவர்கள்லாம் கேட்டால் நிறையா பேர் எல்லாமே அவன் கொடுத்தது அப்படின்னு அவனோட பள்ளிக்கட்டிற்கீழே வந்து அமர்ந்தார்கள். எல்லாவற்றுக்கும் பகவான் தானே காரணம் ஆக சர்வ காரணமான எம்பெருமான் கட்டின் கீழே விழுகின்றனர். அப்படிப்பட்ட அவள்லாம் பெருமாளோட திருவடியில் போய் விழறாளாம். அதனால காடு சென்றவன் அங்கே திருடன் மூலமாக தனது பொருள்களை களவு ஏற்பட்டால் அவன் தன் குறை என்னென்ன காட்டுக்கு போயிட்டு அங்கே அங்கே காட்டில் வந்து திருடர்கள்லாம் இருப்பா இல்லையா, திருடர்கள்லாம் இருந்தால் என்ன பண்ணுவான், அவளோட பொருள்கள்லாம் திருடின்னு போவான். வழிப்பறி கொள்ளர்கள் சொல்லுவா இல்லையா, திருடின்னு போவா. களவு ஏற்பட்டா அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால் தன்னோட குறையை வந்து யார்கிட்ட சொல்லுவான்னு கேட்டால் அரசன் மாளிகையில் தான் வந்து சொல்லுவாளாம். அதனால அதே போல இவர்களும் எம்பெருமானே கதி என்று அவன் பள்ளிக்கட்டிற்கீழே வந்து விழுந்தார்களாம். அப்படிப்பட்ட பெண்கள்லாம் என்ன பண்ணான்னு கேட்டால் நாங்கள்லாம் யார்கிட்ட போய் சொல்லுவோம், உன்னோட திருவடி தான் எங்களுக்கு வேணும், அதெல்லாம் நாங்கள்லாம் முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தோம், நீ வந்து எங்களோட வந்து எழுப்புவேன், நீயே வந்து கூப்பிடுவேன், நாங்கள்லாம் படுத்திருந்து திமிர் பிடிச்சி அகங்காரத்தோடு இருந்தோம், அந்த அகங்காரம்லாம் ஒழிஞ்சு போச்சு எங்களுக்கு. அந்த அகங்காரம்லேருந்து விடுபட்டு உன்னோட திருவடியை ஆசிரியவதற்காக அந்த அகங்காரங்களை விட்டு உன்னோட பள்ளிக்கட்டிற்கீழே சயனக்கட்டிற்கீழே உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு கதி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உன்னோட திருவடியை ஆசிரியவதற்காக உன்னை பார்ப்பதற்காக உன்னோட திருமுகத்தை பார்ப்பதற்காக நாங்கள் வந்து உன்னோட சயனக்கட்டில் கீழே அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே வந்திருக்கோம்.
பள்ளுக்கட்டுக்கு சங்கம் இருப்பார் போர் வந்து தலை பெய்தோம். அப்படி வந்து நாங்கள்லாம் விழுந்திருக்கோம் என்று சொல்லி முடிக்கிறாள் இந்த பாசுரத்தை. இன்னும் பாக்கி இருக்கு, முடிக்கலை. இன்னும் பாசுரத்தை பாதி தான் பார்த்துருக்கோம். மேலே பார்ப்போம். அடுத்த நாளைக்கு அவகாசம் இருக்கும்போது அடுத்தடுத்து மேலே பார்த்துட்டே போகலாம். சதமகமணி நீலா சாருகல்கானகஸ்தா துவனபரணமிதாங்கி சாந்திரவா செல்ல சிந்துவம் அழகவணிகிதாபி ஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசதி ஹிருதிகோதா விஷ்ணுஜித்தாத்மஜானஹ இது விகித பக்தேருத்திதம் வெங்கடேசான் பகுகுணரமணீயா முக்தியோதா ஸ்துதிம்யா சுபவதி உகமான்ய ஸ்ரீமதோரங்கபத்துவம் சரணகமலதேவா சாஸ்வதிம் அபிவைஷ்யன். திருவாடி பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவே 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்போதூர் மாமனுக்கு பின்னானாள் வாழியே, 143 இத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கேகண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரம் திருவல்லி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாரும் சர்வ க்ஷேமங்களோட மங்களகரமாக இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தித்து, இன்னைக்கு திருப்பாவை 30 நாட்கள் இன்னைக்கு முடியாது. இருந்தாலும் நம்மளோட திருப்பாவை மகோத்சவம் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். இருந்தாலும் நாளைக்கு எல்லாருக்கும் பொங்கல் பண்டிகை, கனு பண்டிகை, மாட்டு பொங்கல் பண்டிகை, வரிசையாக பண்டிகைகள்லாம் இருக்குது. எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தி மங்களகரமாக முடிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.